வணங்கலாம். திருச்சிற்றம்பலம். குருவாழ்க குருவே துணை. 4 துதி பாட ஆரம்பிச்சுக்கலாங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பொலியற்கோன் பொழித்த புகழியற்கோன்கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாள் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரன் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசகருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சொக்கநாத வெண்பா சாமி. வணக்கம் வணக்கம். நமஸ்காரம். பூண்டமலம் மாண்டவிட போந்த சிவானந்த வெள்ளத்து ஆண்டு என்னை மீண்டு விடலாகுமோ, என்னை மீண்டு விடலாகுமோ, நீண்டமால் வீரன் என்பார் தாரா விமலா என்னை கண்டார் ஆரணன் என்பார் சொக்கனா, ஆரணன் என்பார் சொக்கனா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் யாத்திரை பத்து என்ற பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே யாத்திரை பத்தில 2வது பாடலுக்குள்ள நம்ம இப்ப இருக்கோம். 2வது பாடல் யாத்திரை பத்து நமக்கு என்ன தருகின்றது? புகவே வேண்டாம் புலன்களில் நீர் என்ற பாடலைத்தான் நாம் இன்றைய தினம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த யாத்திரை பற்றி தருகின்ற செயல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். யாத்திரை பத்து நமக்கு தருகின்ற விஷயம், இந்த ஆன்மாவை பேரம்பலத்தில் இருக்கக்கூடிய பெருவழியில் இருக்கக்கூடிய பேரண்ட நாயகனுடைய பேரம்பலத்தில் கொண்டு சேர்க்கின்ற பெரும் ஒரு செயலை, கிரியையை செய்வது இந்த யாத்திரை பத்து. இந்த யாத்திரை பத்து என்பது இந்த ஆன்மாவை பேரண்ட நாயகனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெருவழியை காட்டுகின்ற இடமாக அமைவது இந்த யாத்திரை பத்து. இந்த யாத்திரை பத்திலே அனுபவம் அதீதமாக உரைத்தல் என்ற ஒரு பெரும் செய்தியை இங்கே நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். இந்த அனுபவம் அதிகமாக உரைத்தல் அப்படிங்கிறது என்ன? அனுபவம் என்றால் என்ன? அனுபவம் என்பது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய முகக்குறிப்பு அனுபவம் எனக்கு கிடைக்கணும். அதனால ஒரு சின்ன ஒரு வேண்டுதல், எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க எனக்கு என்னன்னா அவங்கள, ஏன்னா எந்த நேரம் அடுத்த நொடியில இங்க மின்னணிப்பு இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. அதனால உங்களை எல்லாரையும் பார்த்துட்டோன்ற ஒரு பெரிய ஒரு ஆனந்தம் எனக்குள்ள இருக்கணுன்றதுக்காக உங்க எல்லாருடைய திருவடியும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியவர் பெருமக்கள் தன்னுடைய திருமுக அந்த குறிப்பை தர வேண்டும் என்று நம்மளுடைய திருவடியை பண்ணினாக. தேவி அம்மா, ஓபியா அம்மா, பிரேமா அம்மா, கலாவதி அம்மா, ஜெயந்தி அம்மா, சுபாஷினி அம்மா, இந்து அம்மா, புவனேஸ்வரி அம்மா, சரஸ்வதி அம்மா, சிவகுமார் ஐயா, மதிலா அம்மா, அம்மா சரஸ்வதி குரு அம்மா அவர்கள், பாரதி அம்மா, அப்புறம் நம்ம ஸ்ரீ வெங்கடேஷ் அம்மா,
அம்மா அவர்கள், ரஞ்சிதா மணியம்மா அவர்கள், ராகவன் சாமி, சந்திராமணியன் அம்மா, புஷ்பலதா அம்மா, சரளா அம்மா, அரியன் வார்த்தைகள் சொல்லிக்கொண்டே செல்லலாம். அத்தனை பேருடைய அணிமொழி அம்மா அவர்கள், லோகநாயகி அம்மா அவர்கள், ரேவதி செல்வ கணபதி அம்மா அவர்கள், அடியன் செய்த தபம் உங்க எல்லாரையும் ஒருங்கே சேர்ந்து பார்ப்பது ராகவன் ஐயா, சரவணன் சுவாமி, எல்லாருடைய அந்த திருமுக அந்த குறிப்பு கிடைத்தது அடியன் செய்த தவமா நினைக்கிறேன். இது ஒண்ணுதான் யமுனாமா அவர்கள் எல்லாமே இன்னைக்கு ஒளி வீசியது. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா அடியார்களும் ஒன்னா சேர்ந்து வந்தது இன்றைய தினம் அடியன் செய்த பெரும் தான். நன்றிங்க சுவாமி, நன்றி நன்றி. ஆக இந்த அனுபவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அனுபவம் என்பது இந்த ஆன்மா வினை நுகர்ச்சியை செய்வது அனுபவம். இந்த நிறைய அனுபவம் இருக்கும், ஆனா அது உள்ளுக்குள்ள போகாம வருகின்ற விஷயமா இருக்கும். பாத்தீங்கன்னா கண்ணை திறந்துட்டே இருக்கக்கூடியது நமக்கு ஒரு வினையா இருக்கும். ஆனா வினையினுடைய அனுபவம் சில காட்சி மட்டும்தான் உள்ள பதியும். கண்ணை திறந்துகிட்டே இருக்கிறது நம்மளுடைய வினை. 8 மணி நேரம் நான் கண்ணை திறந்துக்கணும்ன்ற வினை. அந்த வினையில நம்ம சில மட்டும்தான் நுகர்வோம், சிலவற்றை மட்டும்தான் நுகர்வோம். அதுல நுகர்ச்சியை நம்ம எடுப்பது அது அனுபவமாக. அணு என்றால் தொடர்ந்து, பவம் என்றால் அதுவும் தொடர்ந்து, தொடர்ச்சியாக வருகின்ற தொடர்ச்சி தான் அனுபவம். ஆனா இந்த அனுபவம் அனுபவமாகவே இருப்பதற்காக நம்மளுடைய மணிவாசக பெருமான் செய்யல. நல்லா, இது முக்கியமான செய்தி. நமக்கு வருகின்ற அனுபவம் எல்லாம் நமக்கு அனுபவமாக விளங்கிவிட வேண்டும் என்பதற்காக மணிவாசக பெருமான் நம்மளை யாத்திரை பத்துக்கு அழைக்கல. மணிவாசக பெருமான் யாத்திரை பத்துக்கு அழைப்பதற்கான முக்கிய நோக்கம் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பவம்னா கடல், தெரியும் இல்லையா? பவம்னா கடல், பவம் என்றால் மகா சமுத்திரம், அது பேர் தான் பவம். சம்சார சாகரம், அதே மாதிரி துன்ப சாகரம், இதெல்லாம் பவம் என்று சொல்வார்கள். அதனால அந்த பவம் என்ற அந்த கடலை கடப்பதற்கு நமக்கு ஒண்ணு தேவை. என்ன? கடலை கடப்பதற்கு என்ன சாமி வேணும்? ஒரு அனுபவம் தேவை. கப்பல் வேணும், போட் வேணும். கோபியா மேதா சொன்னாங்களே சுவாமி, இல்ல ஏதோ ஒரு பிடிமானம் வேணுங்க அதை கடந்து போறதுக்கு. ஒரு பிடிமானம் வேணும், நீச்சல் தெரிஞ்சிருக்கணுங்க. கடல்ல கடக்க நீச்சல் தெரிந்த இல்ல தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம். அடியார் மூலியமா தான் போக முடியும். ஆமா. இப்போ எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, ஏன் கடலை கடக்கிறதுக்கு தோணி வேணும்? எல்லாம் கவனிக்கலாம் ஒரு நிமிஷம். கடலை கடக்கிறதுக்கு எதுக்கு தோணி? எனக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்தா பத்தலையா? கரெக்ட் தானே? கடக்க முடியாது. அருமை. நீங்க எவ்வளவு பெரிய நீச்சல் தெரிஞ்சவரா இருந்தாலும் இந்த படகு என்ற தோணி இல்லாம நீங்க கடலை கடக்க முடியாது. ஆறா ஈஸியா நீந்தி போறதுக்கு. இது நீந்தி கடக்கின்ற இடம் அல்ல. நம்மளுடைய சொந்த முயற்சியினால, நம்மளுடைய சொந்த விஷயத்தினால இந்த இறைவன் தந்த இந்த மாயை என்ற இந்த உலகம் என்ற கடலை நாம் கடந்து விட முடியாது. நாம செய்கின்ற பக்தி நமக்குள்ள ஒண்ணு இருக்கு. நமக்கு தான் பக்தி செய்ய தெரியுமே, நமக்கு தான் திருமுறை பாட தெரியுமே, நமக்கு தான் திருவாசகம் தெரியுமே, நமக்கு தான் சிவன் யாருன்னு தெரியுமே. நாமளா கடந்துடலாம்னு நினைக்கிறது எப்படி கடல்ல நீச்சல் தெரிஞ்சா கடந்துடலான்றது முட்டாள்தனமோ அது போல. ஆனா எனக்கு எதுவுமே நீச்சலே தெரியாம இருந்தாலும் குருநாதர் என்ற தோணி பற்றி நின்றோம் என்றால், நீச்சலும் தெரியாது, திசையும் தெரியாது, திக்கும் தெரியாது, எதுவும் தெரியாது, ஆனா குருநாதர் என்ற தோணியை பற்றி நின்றோமானால் அந்த தோணியிலே இருக்கக்கூடிய குருநாதர் நம்மை கரையேற்றி செல்லுவார். அந்த தோணி என்பது அடியார்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த மாலுமி என்பவர் குருநாதர். தோணி என்பவர் அடியார் திருக்கூட்டம், அதுல இருக்கக்கூடிய மாலுமி என்பது நம்முடைய சுவாமி. இப்ப வெறும் தோணி மட்டும் இருக்கு, பொழைச்சிக்கலாம். எந்த பக்கம் போகிறதுன்னு கொஞ்சம் அப்படியே தடுமாட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பொழைச்சிக்கலாம், நம்ம ஒன்னும் கீழே எல்லாம் விழுந்துட மாட்டோம், போயிட மாட்டோம், ஏதோ சமாளிச்சு இருந்துக்கலாம். ஆனா எந்த பக்கம் போறதுன்ற தடுமாற்றம் இருக்கும். அது மாலுமியாகிய குருநாதர் இருக்கும் போது என்ன ஆகும்? நமக்கு தொடர்ந்து அங்க போகக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். அப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய சொந்த முயற்சியினால, சொந்த அறிவினால, சொந்த ஆற்றலினால இந்த
உலகம் என்ற சம்சார சாகரத்தை கடந்து விட முடியவே முடியாது. அதனாலதான் நீங்க தனியா பக்தி பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க. தனியா பக்தி எனக்கும் சாமிக்கு யாரு இன்டர்மீடியட்? யாரும் இன்டர்மீடியட்? நான் இருக்கு, சாமி இருக்க, வேற யாரும் கிடையாது. எனக்கு அடியாரும் தேவையில்லை, குருநாதரும் தேவையில்லை. குருநாதருக்கெல்லாம் குருநாதர் இருக்கக்கூடிய சிவபெருமான் என்கிட்ட இருக்காருல்ல, அதனால நான் சிவபெருமான் கிட்ட அப்படியே குதிச்சிடுறேன். அப்படிங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா, எனக்கு நீச்சல் தெரியும்னு சொல்லி கடல்ல குதிக்கிறதுக்கு சமம். அப்போ தனி வழிபாடு என்பது எப்ப வேணும் அப்படின்னா, சின்ன சின்ன ஆற்றை கடக்கிறப்ப நமக்கு வேணும், சின்ன சின்ன குளத்துல கடக்கிறப்ப நமக்கு வேணுமே தவிர, இந்த பெரிய சம்சார சாகரம் என்று சொல்லுகின்ற இந்த உலகவியல் பெருங்கடலை, பிறவி கடலை கடப்பதற்கு குருநாதர் என்ற போதம் தேவை. குருநாதர் என்ற போதம் தேவை. அடியார்கள் என்ற ஓடம் தேவை. அடியார்கள் என்ற ஓடம் தேவை. சரி, அப்போ இந்த நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அனுபவத்தினால ஒன்னும் ஆக போறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அனுபவம் என்பது என்ன அப்படின்னா, நாலேஜ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாலேஜ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாலேஜ்னா அறிவு அப்படின்னு சொல்லுவோம். நாலேஜ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குருநாதர் தான் சொன்னார், நாலேஜ்னா நோ, KNOW, நோ பிளஸ் லெட்ஜரிங். லெட்ஜரிங்னா என்னது? லெட்ஜரிங்னா பதிவு செய்தல். நோ, தெரிந்தவற்றை பதிவு செய்வது பேருதான் நாலேஜ். நாம் தெரிந்தவற்றை பதிவு செய்வது பேருதான் நமக்கு நாலேஜ்ன்னு சொல்லுவோம். நோ பிளஸ் லெட்ஜரிங், அது பேர் தான் நாலேஜ்ன்னு சொல்லுவோம். அப்போ தெரிந்தவற்றை பதிவு செய்வது மட்டும், அதனால மட்டும் நம்ம பெரிய நிலைக்கு அடைந்து விட முடியாது. ஆக அணு கூட்டல் பவம் என்பது அனுபவமாகவே இருந்து விட்டால் நாம பெரிய நிலைக்கு போக முடியாது. அணு கூட்டல் பவம், அனுபவம் என்பது அணுபூதி நிலையாக மாற வேண்டும். பவம் என்றால் என்ன? கடல். பூதி என்றால் என்ன? பூதி நனசாமி, பூதி பேசாது இருக்கிற நிலைங்க. பெரும் செல்வம். அனுபூதி, அது பேச அனுபூதி. பூதிங்கிறது நம்ம திருநீரையும் சொல்லுவாங்க. ஆமா, பூதி அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். பூதி அப்படின்னா என்னது? செல்வம்னு அர்த்தம். பூதினா செல்வம். அப்போ அனுபவம். என்னை ஒரு நிமிடம் மட்டும் வாய்ப்பு இருந்தா என்னை எல்லாரும் கொஞ்சம் உற்று நோக்கலாம். நீங்க எல்லாரும் உங்களுடைய என்னைய கொஞ்சம் உற்று நோக்கலாம், ஒரு நிமிடம் மட்டும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நாகம் இருக்குல்ல, நாகம், அது என்ன பண்ணும்? ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய பாதுகாப்பிற்காக விஷத்தை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும் உள்ள. அதனுடைய பையில விஷம் சேர்ந்துகிட்டே இருக்கும். அந்த சேரக்கூடிய அந்த விஷமானதுனால என்ன பயன் சாமி? அதனால அதுக்கு என்ன பயன்? அதுக்கு என்ன பயன்னா, ஏதாவது ஆபத்து வந்தா ஆபத்துல இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த விஷம் பயப்படும். புரியுதுங்களா? அது போல நம்மளுடைய அனுபவமானது என்ன வரும்னா, ஒரு ஆபத்து வந்து ஆபத்தை காப்பாத்திக்கிறதுக்காக பயன்படுவது அனுபவம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது அனுபவம். ஆனா அது யாரையுமே அந்த நாகம் தீண்டாம இருக்க அந்த விஷ பயிர் இருக்கக்கூடிய அந்த விஷமானது என்ன ஆகும்? கொஞ்ச நாள் என்ன ஆகும்? மாணிக்கமா மாறும். அப்போ நாம சேர்த்து வைத்த அந்த பவம் எல்லாம் ஒன்றாக ஒருபட்டு ஒரு செல்வமாக மாறுது. செல்வம் என்ன சாமி? சேர்த்து வச்சாதான் செல்வம். ஆமா தானே? சேர்த்து வச்சாதான் செல்வம். நீங்க சேர்க்கலன்னு வச்சுக்கோங்க, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு என்ன அர்த்தம்? காத செல்வம். இந்த பாட்டுக்கு என்ன பொருள்? செவி வழியாக வருகின்ற செய்தியை சேர்த்து வைத்தாலே ஒளி அது செல்வமாகாது. நீங்க இந்த காதல வாங்கி இந்த காதை விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த காதல வாங்கி இந்த காதை விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது செவி செல்வமா? அது செவி செல்வமா? இல்ல. நீங்க பெறுகின்ற அந்த அனுபவம் உங்களுக்குள்ள என்ன ஆகுது? ஒரு செல்வமாக மாறுகின்றது. நீங்க பெறுகின்ற அனுபவம் உங்களுக்குள்ள எப்ப செல்வமா மாறுது? அதை நீங்கள் சேர்த்து வைத்து சரியாக பயன்படுத்தும் போது அது செல்வமாக மாறுகின்றது. உங்களுடைய அனுபவம் என்பதை நீங்க சேர்த்து வைத்து சரியாக பயன்படுத்தும் போது அனுபவம், அனுபூதியாக. பூதி என்றால் செல்வம். அனுபவம் என்பது நாம் அன்றாடம் வாழ்வில் பெறுகின்ற ஒரு வினை நுகர்ச்சி. அந்த வினை நுகர்ச்சியை வச்சு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சு அது மூலமா இது செய்யலாம், இது செய்யக்கூடாதுன்ற என்ன வடிவங்களை ஏற்படுத்துகிறது தான் அனுபூதி. அப்ப அனுபவம் என்பது அனுபூதியாக மாறுவதுதான் அனுபவாதீதம்.
அனுபவாதீதம்னு என்ன அர்த்தம்? வாட் இஸ் அனுபவாதீதம்னு என்னன்னா, அதீதம்னா அதிகம், அனுபவம்னாலே அதிகமா சேருவது, அதையும் இன்னும் அதிகமா சேர்த்தா கிடைப்பது அது செல்வம், பெரும் செல்வம். அதனால அது அனுபூதி. அப்போ அனுபூதி எப்ப கிடைக்கும்? நிறைய அனுபவம் பெற்றால் மட்டும்தான். நிறைய அனுபவம் பெற்றால் மட்டும்தான் அனுபவம் அனுபூதியாக மாறும். அனுபூதிக்கு இன்னொரு பேர் என்ன? அனுபவாதீதம். அனுபூதிக்கு பேரு அனுபவாதீதம்னு பேரு. அனுபூதிக்கு அனுபவாதீதம்னு பேரு. அனுபவாதீதம் என்றால் நாம் அதிகமாக அனுபவங்களை அறிந்து அந்த அனுபவங்களை எல்லாம் சேர்த்து அதை பெருஞ்செல்வமாக மாற்றுகின்ற நிலைப்பாடு. இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு குழந்தை ஓடி போய் நெருப்பு தொட்டுருச்சு. தொட்டோன்னு என்ன ஆகும்? சட்டி சுட்டதடா, கை விட்டதடா. கை சுற்றுமா? கை சுற்றும்ல. கை சுட்டோட அப்போ ஒரு 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 கொடுமையான நெருப்பை தொடும்போது சுடும் என்ற நினைப்பு அந்த குழந்தைக்கு ஒரு அனுபவமா சேர்ந்துரும். சப்போஸ் சேராம அது திரும்பவும் அந்த போகுதுன்னு வச்சுக்கோங்க, திரும்பவும் அந்த நெருப்பே போகுது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த பிள்ளைக்கு இன்னும் அனுபவம் பத்தலைன்னு அர்த்தம். அனுபவம் பத்தல. அனுபவம் ஆயிடுச்சுன்னு என்ன ஆகும்? ஆகா, நெருப்பு இருக்கு, இனிமே இந்த பக்கம் போக கூடாது. ஏன்னா அனுபவம் இப்ப என்ன ஆயிடுச்சு? முதல்ல அனுபவமா இருந்துச்சு, அனுபவத்தை சேர்த்து வச்சு இது உள்ளுக்குள்ள நடத்து திங்க் பண்ணிக்கிச்சு. ஆகா, இந்த அனுபவத்தினால நம்ம பக்கத்துல போனா சுட்டுடும்ன்ற எண்ணம் வந்துருச்சு. அப்ப இப்ப அனுபவம் என்னவா மாறிடுச்சு? செல்வம்னு என்னது? நம்மை காப்பதுதான் செல்வம் இல்ல? செல்வம்னா நம்ம காப்பதுதான். அப்படிதானே சாமி? செல்வம்னா என்ன? கல்வியா செல்வமா வீரமா? கல்வியும் நம்ம காக்கும், செல்வமும் நம்ம காக்கும், வீரமும். அது மூணுமே பெரும் செல்வம் தான். அப்ப செல்வம் என்பது என்ன அப்படின்னா நம்மை காப்பது செல்வம். அப்ப அனுபவத்தின் மூலமாக நம்மை காத்து கொண்டோம் என்றால் நம்முடைய அனுபவமானது நம்மை அனுபூதியாக மாற்றுகின்றது. அனுபவம் எல்லாம் அனுபூதியாக மாறுவது எப்பன்னா நாம பெற்ற அனுபவத்தை சரியாக தேக்கி அவைகளை சரியாக பயன்படுத்தும் போது பவமானது பூதியாக மாறும். பவம் என்பது பூதி என்ற செல்வமாக மாறுகின்றது. அனுபவம் என்பது அனுபூதியாக மாறுகின்றது. அனுபூதிக்கு இன்னொரு பேரு தான் அனுபவாதீதம். அனுபூதிக்கு இன்னொரு பேரு தான் என்னது? அனுபவாதீதம். அப்போ அனுபூதி இன்னும் அதிகமா கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அனுபூதியும் இன்னும் அதிகமா கிடைக்கும். முதல்ல பவம் கிடைக்குது. பவம் என்னவாச்சு? பவம் பூதியாக மாறியது. பூதி இப்ப பூதியும் அதிகமா கிடைக்குது. பூந்தி நினைச்சுக்காதீங்க சாமி, பூந்தி இல்ல, பூந்தி கிடையாது, பூதி. இந்து போடக்கூடாது. பூதி, விபூதி. வீணன் அர்த்தம் பெரும் அர்த்தம். பூதினா செல்வம், பெருஞ்செல்வம். விபூதினா பெருஞ்செல்வம். நம்ம விபூதின்னு சொல்ல மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம்? நீருன்னு தான் சொல்லுவோம். திருநீரு, திருநீரு. அப்போ பவம் என்பது பூதியாக மாறணும்னா என்ன பண்ணணும்? நமக்கு முன்னாடி ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு, ஆத்துக்குள்ள தொப்புக்கடின்னு உள்ளுக்குள்ள விழுந்துட்டாரு. என்ன பண்ணுவோம்? நாம நகர மாட்டோம். ஆமா, இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் வச்சா விழுந்துருவோம் அப்படின்ற அந்த அனுபவம் நமக்குள்ள ஏற்பட்டு நின்னுக்குவோம். அதுக்கடுத்து இன்னொருத்தர் அனுப்புவோம். அவர் போற பாதை ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னா அப்படியே வால் பிடிச்சு போடும். அப்போ சரி, விழுந்ததுக்கு அப்புறமும் இது செம்மறி ஆடு மாதிரி திரும்ப அதுக்குள்ளே போய் விழுகுதுன்னா இதுக்கு அனுபவம் தேவையா? இந்த ஜடத்துக்கு அனுபவம் தேவையா? இல்ல. இது என்னைக்கு எத்தனை அனுபவம் கொடுத்தாலும் என்ன பண்ணாது? இது கொண்டு போய் குழிக்குள்ளதான் போய் விழுகும். எது? இந்த செம்மறி ஆடு இருக்கு. இந்த செம்மறி ஆடு எத்தனை அனுபவம் கிடைச்சாலும் போய் குழிக்குள்ளதான் போய் விலக போகுது. அதனால இது என்னைக்குமே முன்னேற போறது கிடையாது. ஆனா ஒரு தெளிவான ஆடு என்ன பண்ணுது? போகுது, முன்னாடி இருக்கிறவங்க விழுந்துட்டாங்கன்னா நின்னுக்குது, வேற பக்கம் யாராவது போனாங்கன்னா அந்த பக்கம் வழி இருக்குன்றது அறிந்து அதுக்கப்புறம் போறதுனால அது மூழ்காம தப்பித்துக் கொள்கின்றது. கோயிலுக்கு போற ஆடு இருக்குல்ல, கோயிலுக்கு போற ஆடு, என்ன ஒரு நிமிஷம் பாக்குது. கோயிலுக்கு போற ஆடுன்னா நான் என்ன சொல்றேன், இந்த கோயிலுக்கு போற இந்த ஆடு இருக்குல்ல, இந்த ஆடு என்ன பண்ணும்? கையில பூவும் வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் எடுத்துட்டு போய் சாமி கிட்ட போய் கொடுத்தா சாமி நமக்கு அருள் செய்ய போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போகும்போதுதான் என்ன வச்சிருக்காங்க சைட்ல?
நந்தியம்பெருமாள் இருக்காரு, வழிப்பீடம் இருக்கு, கொடி இருக்கு, அதிகார நந்தி இருக்கு, 63 இருக்காங்க, கணபதி இருக்காரு, முருகன் இருக்காரு, உள்ள இருக்கிற சுவாமி இருக்காரு. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு போறப்போ 63 பாக்குறப்ப தேடுது, இவங்க எல்லாம் ஏன் இங்க நிக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் வரணும். ஒரு நாளாவது, ஒரு நாளும் பாக்குறது கிடையாது. ஒரு நாளும் பாக்குற விறுவிறுன்னு என்ன பண்ணுவோம், கையில இருக்கக்கூடிய வாழைப்பழம், தேங்காய், அங்க இருக்கக்கூடிய அந்த இதை மட்டும் எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு போய் அர்ச்சனை பண்ணுங்க. இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. அர்ச்சனை பண்ணுங்க. யாருக்கு அர்ச்சனை பண்ணணும்? சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. சந்தியா, திருவோண நட்சத்திரம். அப்புறம் அப்புறம் மங்கை, சுதா அஸ்வினி நட்சத்திரங்கய்யா. சுதா அஸ்வினி நட்சத்திரம். நட்சத்திரம். சரி, ஓகே ஓகே. நான் இதை உங்களை படிக்கிறதுக்காக தான் சொன்னேன். நான் பூஜை பண்ண போறது இல்ல. நான் பூஜை பண்ண திறப்பு. சரி, அப்படி வச்சா அவர் என்ன பண்ணிடுவாரு, அந்த குருக்கள் டயர்ட் ஆயிடுவாரு. குருக்கள் என்ன பண்ணிடுவாரு, நீங்க பாத்தீங்களா, கடைசி என்ன பண்ணுவாரு, எப்பயாவது முடிச்சிருமா, தயவுசெய்து நீ கொடுத்த 11 ரூபாய்க்கு நீ இந்த பக்கம் 7 தலைமுறை, அந்த பக்கம் 7 தலைமுறை, அங்கிட்ட 7 தலைமுறைன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாரு. டிராபிக் அதிகமாயிடுச்சு, சாமிக்கு வழியே இடம் இல்ல, போதும் விட்டுருமா சொல்லிட்டு கடைசியில அவரு அந்த அம்மா நிறுத்த மாட்டாங்க. நான் பாத்திருக்கேன், அந்த அம்மா எப்படி 25 பேர் சொல்லியிருப்பாங்க, 26வது பேர் வர்றப்போ அவர் என்ன பண்ணுவாரு, சக குடும்ப நாமாய அப்படின்ட்டு பாரு, எல்லாத்துக்கும் போதுமா, இதுக்கு மேல நான் என்னால முடியாது, போதும் லிஸ்ட் பெருசாகிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் என்ன பண்ணுவாரு, சக குடும்ப நாமாய அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிப்பாரு. சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ற ஆளுங்களும் இருக்காங்க சார். சாமி பேர் அல்ல, அதுவும் இருக்கு. சாமி பேருக்கு பண்ற அர்ச்சனை. ஆனா நாம அர்ச்சனை எல்லாம் பண்ண தேவையில்லை, பாட்டே எனக்கு அர்ச்சனை ஆகும். யாரு, சிவபெருமானுக்கு முன்னாடி போய் எல்லாரும் நான்லாம் எல்லாம் உள்ள நின்று அர்ச்சனை பண்ணிட்டுருவாங்க. நான் உள்ள நின்றுலாம் பாட மாட்டேன், வெளியில போய் நின்றுவேன். வெளியில போய் நின்று சத்தமா எல்லாருக்கும் தெரியாத மாதிரி, தோடுடைய செவியன் விடையேறி ஓ தூவன் மதிசூடி அப்படின்னு பாடுறப்போ அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் தெரியுமா, யாருன்னா என்ன அவன், இவங்களே பாக்குறப்ப எனக்கு ஒண்ணு. அப்ப அவங்க எல்லாம் திரும்புறப்ப நான் நடுவில் ஒரு கேப் கிடைக்கும், எங்க அப்பனுக்கு எனக்கும் மட்டும் தனி ஒரு லிங்க் ஃபார்ம் ஆகும். அவன் பாப்பா, பரவாயில்லப்பா சாமி, எல்லாரும் அனுபவம் என்பது என்னன்னா, இந்த வெத்தலை பாக்கு இதெல்லாம் முதல் பகுதி. இதையும் தாண்டி பெருமானுக்காக உள்ள முருகி கண்ணீர் பாடுகின்ற பாடல்ல தான் சிவபெருமானுக்கு அர்ச்சனை அப்படின்னு சிவபெருமானே சொன்னதுக்கு அப்புறம் அதை யாரு பின்பற்றாங்களோ அதுதான் அனுபவம், அனுபூதியாக மாறும். எடுத்தவனே நான் போய் கோயில்ல போய் தோடுடைய செவியெல்லாம் நான் பாடல. எடுத்தவனே நான் தோடுடைய செவியெல்லாம் பாடல. முதல்ல எடுத்தவொடனே தோடுடைய செவியன் நான் பாடல. எடுத்தவொடனே என்ன பண்ணேன், நானும் போய் அர்ச்சனை தான் பண்ணேன். ஒரு 15 பேருக்கு அர்ச்சனை தான் பண்ணேன். ஆனா கொஞ்ச நாள்ல அனுபவம் என்னவா மாறிடுச்சு, அனுபூதியாக மாறிவிட்டது. அப்போ அந்த அனுபவத்தினால ஒண்ணும் ஆக போறது இல்ல. இந்த அனுபவம் ஒண்ணும் இல்ல, நான் திருமுறை படிக்கிறேன், திருவாசகம் படிக்கிறேன், எங்க அப்பனுக்கு பாட்டை தவிர வேற எதுவுமே தேவையில்லையாமே. அந்த பாடும்போது ஏதோ ஒரு சொட்டு கண்ணீர் வரணுமாமே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை அப்படின்னு அப்படியே கண்கள்ல நீர் ஒழுக பாடணுமாமேன்னு கேட்டா, அந்த கண்கள்ல நீரையும் பெருக்கி, உணர்வையும் பெருக்கி, உள்ளத்தையும் பெருக்கி அந்த பெருமானுக்கு என்னுடைய நார்மல் அர்ச்சனையில இருந்து நான் இந்த அர்ச்சனைக்கு நான் மாறுறேன் அப்படின்னா நான் என்ன மாறி இருக்கேன், எனக்கு திருமுறை என்பது அனுபவத்திலிருந்து அனுபூதிக்கு இன்னொரு பேரு அனுபவாதீதம். அனுபவ பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு ஏற்பட்டிருக்கு. இது கடைசி வரைக்கவே அந்த வாழைப்பழத்திலையும் வெத்தலை பாக்கலையும் நின்னுச்சுன்னா சாமி வைப்பாரு. சரி, எத்தனை கிளாஸ் போனாலும் உனக்கு இந்த வாழைப்பழத்தையும் வெத்தலை பாக்கு தேர்றதையும் நீ விடுறதா இல்லை. அதுக்காக வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வைக்க கூடாதுன்னு சொல்ல வரல, நல்லா தெரிஞ்சுக்கணும். அது தொடக்கம், அது கொண்டு போகலாம், அதை நீங்க அர்ச்சனையும் பண்ணலாம். ஆனா அதோடு நீ முடிந்து விடுவது அல்ல. சிவபெருமானுக்கு அதையும் தாண்டி ஒண்ணு வேணும். அது அனுபவம், அனுபூதியா மாறும். சரி, பாட்டு பாடினாலும் ஒண்ணும் இல்லையாமே. ஏதோ அப்பர் சுவாமிகள் கோவில்லாம் சுத்தம் பண்ணாராமே, சுத்தம் பண்ணணுமாமே, கோவில வழக்கெல்லாம் போடணுமாமே, இதெல்லாம் பண்ண நல்லதாமேன்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டே
பாடிக்கிட்டு ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே அப்படின்னு பாடிக்கிட்டு ஒவ்வொரு விளக்குக்கா நெய் ஊற்றி அப்படியே நெய்யூருக அப்படியே ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு தீபம் அழகிடுதல் மெழுகிடுதல் பூச்சொடிதல் பூ பாடிட்டே பாடலாமா, பூ கட்டலாமாமே சாமிக்கு அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு பூமாலை உணர்ந்தேத்தேன் மலர் தூவேன் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த பாடல்கள் எல்லாம் எடுத்து சுவாமிக்காக மலர்களை எல்லாம் தொடுத்து பாடுறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்னமோ நமச்சிவாய மந்திரம் சொன்னா ரொம்ப நல்லதாமே. சாமி சொல்றாரு, பண்ணிய பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. நம்ம எல்லா பாவத்தையும் இருக்கிறது நமச்சிவாயம் போலாம், சரி அதையும் செய்வோமேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அந்த பூ தொடுத்து சாமி கொடுத்துட்டு தீபம் போட்டுட்டு அந்த ஓரமா உட்காந்து அந்த இடத்துல ஓம் நம சிவாய. அன்னை பராசக்தி நமச்சிவாயம் சொல்லியிருக்கான். எங்க காஞ்சிபுரத்துல பஞ்சமா அக்னிக்கு மேல ஒற்றை கால தவம் செய்து ஓம் நமச்சிவாய் என்ற திருவைந்தெழுத்த கண்கள் உருகி சொல்லி அவனை திருமணம் செய்திருக்கானே. அன்னையே அந்த நமச்சிவாயம் சொல்லியிருக்காளே, நம்மளுடைய திருமால் நமச்சிவாயம் சொல்லியிருக்காங்களே, அட்டதிக்கு பாலர்களும் சொல்லியிருக்காங்களாமே, யமன்ல இருந்து பஞ்சபூதங்களும் சொல்லியிருக்காங்களாமேன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஓரமா கோவில்ல உட்கார்ந்து அமர்ந்து ஓம் நம சிவாய அப்படின்னு நமச்சிவாய மந்திரம் சொல்லி, அந்த நமச்சிவாய மந்திரம் சொல்லும் போது இந்த உடம்பெல்லாம் புல்லரிச்சது. யாரை பார்த்தாலும் பகையில்லாத தன்மையும் யாருகிட்டையும் அன்பா பேசுற தன்மையும் தானே வந்து அமைகின்ற நிலையோடு கோவிலை விட்டு வெளியே வந்தா போன ஆன்மா அனுபவத்திலிருந்து அனுபவாதீதத்துல வெளியே வருதுன்னு அர்த்தம். போன ஆன்மா அனுபவத்திலிருந்து அனுபவாதீதம் என்ற அனுபூதியிலே வெளிவருகிறது. அப்ப அனுபூதி அதிகமாயிடுச்சுன்னா பேசாத நிலை ஏற்படும். எது பேசாத நிலை? உதடு இல்ல, வாய் இல்ல, நாக்கு இல்ல, மனம் பேசாத நிலை ஏற்படும். வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தீர்க்குகின்ற நிலை வரும். இதுதான் அனுபூதி, இதுதான் அனுபவாதீதம். ஆக கற்க கசடர கற்றவை பாத்தீங்களா, கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கரெக்டா? அப்ப எதோ ஒண்ணு விட்டுட்டேன்னா ரொம்ப நாள் எடுத்து கரெக்டா சொல்லிட்டேன். ஆக நிற்க அதற்கு தகதான் அனுபூதி. படிச்சத செஞ்சு பார்த்து அனுபவிச்சு அந்த அனுபவத்தின் மூலமாக ஒரு பெரும் செல்வத்தை சேர்த்துக்கிறது. பையன் சாப்ட்வேர் படிச்சிருப்பான், பையன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருப்பான், ஆனா இதுல வேலை பார்ப்பான், சாப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணுவான். அவன் படிச்சது ஒண்ணு, அவன் வேலை பார்க்கறது ஒண்ணு. பையன் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருப்பான், அப்பா கோல்டு பிசினஸ் பண்ணுவாரு, கோல்டு கம்பெனில கோல்டு கடை வச்சிருப்பான் அவன். அப்ப நிற்க அதற்கு தகவா இல்ல, படிச்சது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. அது போல திருவாசகம் படிக்கிறோம்னா திருவாசகத்துல நின்னா மட்டும்தான் அனுபூதி, யாரும் கிடையாது. திருவாசகத்தை கேட்கறது அனுபவம், அதை செய்து பார்க்கறது அனுபவத்தினுடைய அடுத்த அளவு. செய்து பார்த்தது நமக்கு எதெல்லாம் வரும், எல்லாத்தையும் செய்ய முடியாது இல்ல, எல்லாத்தையும் செய்ய முடியுமா? இந்த மணிவாசகர் மாதிரி டக்குன்னு எப்பா இது வேணாம்ப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு குருநாதரை பார்த்த உடனே எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஓடும் கவந்திக்கு முறவென்றைய உள்கசிந்து தேடும் பொருளைய சிவன்கடலை என தெளிந்து கூடும் குமண்டையும் அப்படி சொல்லி போக முடியுமா நம்மளால? இல்ல. நம்மளால என்ன முடியுமோ அந்த சைவம் அதுதான் சொல்லுது. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண. அதுக்கு மேல ஓவர் ஆக்டிங் பண்ணாதன்னு சொல்லு. சைவம் என்ன சொல்லுது? ஓவர் ஆக்டிங் பண்ணாத, உன்னால என்ன முடியுமோ பண்ணு. ஆனா ஒரு இடத்துல ஆக்டிங் பண்ணு, ஒரு இடத்துல ஆக்டிங் பண்ணு. என்ன உனக்கு சிவன் மேல அன்பு இல்ல வரல, எடுத்தோடனே வருமா? வராது அப்படின்னா நடி, அந்த இடத்துல ஆக்டிங் பண்ணு. உனக்கு அடியார் மாதிரி இருக்கு தெரியல, நெத்தியில திருநூறு பூசுனா கொஞ்சம் இதா இருக்கு இல்ல, ஆனா சில பேர்ட்ட திருநீர் பூசி நான் அடியாருன்னு காமிச்சுக்கணுன்றதுக்காக திருநீர் பூசு, அந்த இடத்துல ஆக்டிங் பண்ணு, தப்பு இல்லை சொல்லிட்டாங்க அவங்க. அது பேரே திரு வேடம் தான். முதல்ல வேடம், அது பேர் என்னது? அவன் பண்ணிருக்கிறது பேர் என்னது? திருவேடம். வேடம் தான், வேடம் தான். வேடம்னு என்ன அர்த்தம்? உள்ள வேற இருக்குன்னு அர்த்தம். நமக்குள்ள எப்போ உள்ளும் புறமும் ஒன்றாக மாறுதோ அப்ப நம்ம திருநீரை பூச தேவை. நெற்றியில திருநீர் தானே விளங்கும், நெற்றி தொளிக்கும். அப்படியே நெற்றியில திருநீர் தானே விளங்கும். திருநீர் பூசாமலே திருநீர் விளங்கும். நாதஸ்வரம் ஊதாமலே நாதஸ்வரம் கேட்கும். சங்கம் இசைக்காமலே சங்கம் இசைங்கும்.
மத்தளம் ஒலிக்காமலே மத்தம் ஒலிக்கும், வண்டி ஊதாமலே ரீங்கார சத்தம் கேட்கும், தசநாதமும் உள்ள எழும்புறப்போ இந்த உள்ளும் வெளியும் புனிதமாகும் போது நெற்றியிலே நெற்றிக்கண்ணும் பெருமானை போல நமக்கு அவனுடைய அந்த இன்பமும் அவனுடைய வடிவ கோலமும் அந்த சொல்லுகின்ற சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜம் என்ற 4 நிலையும் தன்னால வந்து அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் விடக்கூடாது. அந்த இடத்துல நடிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா மித்த இடத்துல இது காஸ்டியூம்ல மட்டும் தான் நடிக்க சொல்லியிருக்காங்க. காஸ்டியூம்ல மட்டும் நடிங்க, உள்ள இருக்கக்கூடிய காஸ்டிங்ல நடிக்காதீங்க. காஸ்டிங் இருக்கு இல்லையா, ஆக்டிங், உள்ளுக்குள்ள இருக்கிற காஸ்டிங்ல நடிக்காதீங்க. நீங்க காஸ்டியூம்ல நடிக்கலாம். காஸ்டியூம்ல நீங்க நிறைய போட்டுக்கலாம், பண்ணிக்கலாம், அது பண்ணிக்கலாம், அதெல்லாம் நடிச்சுக்கலாம். அது உலகத்துல இருக்கிற மக்களுக்கும் அது நீங்க நாடகத்தால் உன்னடியார் போல் நடுவே நடித்து அடியார் மாதிரி நீங்க நடிச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அது செய்ய செய்ய உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ளும் புனிதமாகும். உள்ளும் புனிதமாகும். நீ வெளியில சும்மாதான் போட்டிருப்பீங்க, அது உள்ளும் புனிதமாகும். தெரிஞ்சோ தெரியாமலோ குளோரின் பவுடர் எடுத்து நம்ம தண்ணியில போட்டா என்ன ஆயிடும்? தெரிஞ்சோ தெரியாமலோ கொஞ்சம் போல குளோரின் பவுடர் தண்ணியில போட்டா என்ன ஆயிடும்? அது என்ன பவுடர்னு தெரியாது, என்னமோ அள்ளி தூக்கி போட்டேன், என்ன ஆகும்? தண்ணியில உள்ள அந்த தீய கிருமிகள் போயிடும். நீங்க தெரிஞ்சு போட்டாலும் தெரியாம போட்டாலும் அது அப்படித்தான். விஷத்தை தெரிஞ்சு கொடுத்தாலும் தெரியாம குடிச்சாலும் நமக்கு சாவு உறுதி. அமிர்தத்தை தெரிஞ்சு கொடுத்தாலும் தெரியாம குடிச்சாலும் வாழ்வு உறுதி. சிவபெருமான நீங்க தெரிஞ்சு பிடிச்சாலும் தெரியாம பிடிச்சாலும் உங்களுடைய வாழ்வு சிவமாவது உறுதி. இந்த சிவபெருமான நடிச்சு பிடிச்சாலும் நடிக்காம பிடிச்சாலும் அவன் நமக்கு தருகின்ற ஆற்றல் ஒன்றே. அதனால அந்த இடத்துல நடிச்சுக்கலான்றான். அப்போ அனுபவம் என்பது அனுபூதியாக அனுபவாதீதமாக வரணும்னா பெற்ற அனுபவத்தை உள்தேக்கி நம்மால் எது இயலுமோ அவற்றை ஒரு தொண்டாக செய்வதுதான் அனுபூதி. வேற ஒண்ணு எல்லாம் கேட்பேங்க ஆனா எதுவுமே செய்ய மாட்டேங்க அப்படின்னா அது அனுபூதியில வராது. நான் அனுபவத்துல இருக்கேனா அனுபூதியில இருக்கேனா நான் எப்படி சாமி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா நீ சாட்டுக்கு சொல்லிட்டா எங்களுக்கும் நல்லாத்தான் இருக்கு, அனுபூதி கேட்கணும் நல்லாத்தான் இருக்கு, அனுபூதி ஆகும் நல்லா. நான் அனுபூதியில நிக்கிறேன்னா நான் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க ஏதோ ஒரு தொண்டை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பீர்கள். அப்ப என்ன அர்த்தம்? ஏதோ அனுபவம் உங்களுக்கு என்ன மாறிடுச்சு, அனுபூதியா மாறினால உங்களால அந்த தொண்டை விட முடியாது. அந்த தொண்டை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பீர்கள். அந்த தொண்டு நீங்க செய்யற சரியில இருக்கலாம், கிரியையில இருக்கலாம், யோகத்துல இருக்கலாம், ஞானத்துல இருக்கலாம். ஏதோ ஒரு தொண்டு நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்த தொண்டு செய்ய ஆரம்பிக்கிறது தான் அனுபூதி உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு சொல்லுகின்ற இடம். அந்த தொண்டு செய்யும் போது என் மனசு என்னைக்கு பேசாம இருக்கோ, ஆனந்து மேடம் 327 வந்துட்டேன், ஒன்ன மாதிரி உலகத்துல யாராவது வர முடியுமா அப்படின்னு இது நினைச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சது கதை இருக்கு. அப்ப தொண்டு செய்யும் போது இந்த மனமானது எந்த அங்கலாய்ப்பும் இல்லாமல் பேசாத அனுபூதி இருக்குன்னா அனுபூதியினுடைய உச்சத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சோம். அனுபூதிக்கு அடுத்து கிடைப்பதுதான் மோனம். இந்த ஞானம் என்பது என்னன்னா அனுபூதியினுடைய அந்த விளிம்பு. அந்த அனுபூதியினுடைய விளிம்புக்கு அடுத்து கிடைப்பதுதான் மோனம். மோனம்னா வாக்கு மனம் எல்லாமே பேசாம இருக்கு, அது பேர் பேச அனுபூதி. அதான் கடைசி. அப்போ அனுபவத்துல இருக்கமா அனுபூதியில இருக்கமா இல்ல அனுபவமே சில பேர் இல்லாம இருப்பாங்க. இல்ல அனுபவம்னா கண்கள்ல கண்ணீர் வரும், அப்படியே உடல் குலுங்கும், அடியார்கள் பார்த்தோன்னே திருவடி விழுத்தணும், இதெல்லாம் அனுபவம். அனுபூதினா ஏதோ ஒரு தொண்டை தொடர்ந்து செய்து வர வேண்டும். என்ன அவங்களால முடிஞ்சது. எனக்கு இது எப்படி பாசிபிள் தெரியல. அம்மையார் அவர்கள் வாரம் முற்றுதல் வைக்கிறாங்க. எப்படி இது 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்கார எனக்கு நெஞ்சு வலிக்கும். வாரம் எப்படி இது முடியும்? இது எப்படி இதை செய்ய முடியும்? எப்படி இதை உட்கார முடியும்? இதை எப்படி செய்யறாங்க? அடியார்கள் எல்லாம் எவ்வளவு உரைப்போட நிற்கிறாங்கன்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு தொண்டு. நம்ம அதுக்காகத்தான் என்ன பண்றோம், செவ்வாய்க்கிழமை ஒரு தொண்டு வச்சிருக்கோம், சனிக்கிழமை ஒரு தொண்டு வச்சிருக்கோம், புதன்கிழமை வர்றதுக்கு ஒரு தொண்டு வச்சிருக்கோம். தொண்டு என்றால் தொடர்ந்து செய்வது. தொண்டு எப்ப மனசுக்குள்ள உதிர்க்கும்னா உள்ள சேர்த்த அந்த விஷமானது மாணிக்கமாக மாறும் போது அந்த மாணிக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒளி தரும். இது எப்பெல்லாம் ஒரே ஒரு விஷயம் கவனிக்கலாம். நம்ம முதல்ல நாகத்துலதான் ஆரம்பிச்சோம். இந்த நாகம் என்பதுதான் என்ன பண்ணும், ஒவ்வொரு நாளும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னுடைய விஷப்பையில விஷத்தை சேர்த்துக்கிட்டே வரும். அந்த விஷம் எதுக்காகன்னா எதிரிகளிலிருந்து தன்னை காக்க. சரிங்களா? எதிரிலிருந்து தன்னை காக்க.
அது எதுவுமே சேர்க்காதனால அந்த நாகப்பை என்னவாகும், கருப்பான அந்த கருமையான அந்த விஷமானது செம்மையான மாணிக்கமாக மாறும். செம்மையான மாணிக்கம், அது பேர் சேயிழைன்னு பேரு. சேயிழைன்னு பேரு. செம்மையான மாணிக்கத்துக்கு என்ன பேரு? சேயிழை. மாணிக்கத்துக்கு இன்னொரு பேரு சேயிழைன்னு பேரு. அதனாலதான் சேயிழையீர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களை என்ன சொல்லுவாங்க? பெண்களை சேயிழையீர். அம்மா, உனக்கு 1000 பேர் விஷம் கொடுத்தாலும் நீ அதை அவங்களுக்கு திருப்பி கொடுக்காம நீயே பத்திரமா வச்சுக்கிட்டேன்னா உனக்கு என்னவா மாறிடும்? மாணிக்கமா மாறி மற்றவங்களுக்கு எல்லாம் நீ ஒளிவிடுகின்ற பெண்மணியாக மாறிடுவ. உலகத்துல இருக்கிற எல்லாரும் உங்ககிட்ட விஷம் கொடுப்பாங்க. விஷத்தை நீ வாங்கி பத்திரமா உடனே திருப்பி கொடுத்துறாத. என்னைய ஒரு தடவை கொத்துனா மாமியார், என்னைய ஒரு தடவை கொத்துனா மாமியார் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதப்ப 4 தடவை நான் கொத்துவேன் அப்படின்னு செஞ்சா அந்த உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷமாவே தான் இருக்குமே தவிர அது மாணிக்கமா ஆகாது. என் மாமியார் ஏதோ அவங்க வயசான காலத்துல பேசினாங்க, இன்னைக்கு பாவம் அவங்க விழுந்து கிடக்காங்க, பரவாயில்ல, அதே நான் செய்ய மாட்டேன், அவங்களுக்கு நல்லதுதான் செய்வேன், அவங்களை பார்த்துக்குவேன் அப்படின்னு எல்லாரும் கொடுத்த அந்த தீய அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பெண்ணானவள் தனக்குள்ளே வைத்துக்கொண்டு யாரிடமும் வெளிப்படுத்தாமல் அவள் அப்படியே அதை வைத்து யாருக்குமே வெளிப்படுத்தாமல் இருந்தா அவள் ஒரு மாணிக்கமாக மாறுவாள். அதனாலதான் பெண்களை சேயிழையீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாணிக்கமானது என்ன ஆகும்? ஒளி வீசுகின்ற பொருளாக, நித்திய ஒளி பொருளாக எப்பவுமே ஒளி வீசி கொடுக்கும். அது மூலமா இருளே இல்லாம இந்த இருள்ல கூட இந்த நாகம் என்ன பண்ணும்? முதல்ல அந்த விஷம் எதான் இருக்கும்? பகல்ல மட்டும்தான் பாதுகாக்கும். இருள்ல என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். விஷம் இருந்தாலும் வெளிச்சம் வேணும்ல. அப்போ அந்த இருளிலிருந்து பாதுகாப்பதற்காக அது எப்படி மாணிக்க பரல்களை அது மாணிக்கத்தை அது எப்படி கக்கி வச்சுக்குமோ? ஏங்க மாணிக்க இப்படிலாம் வராதுங்க, சயின்ஸ் படி தப்புங்க. அப்படி சயின்ஸ் படி நம்ம பேசல, நம்ம எல்லாமே நம்மளுடைய சமயப்படிதான் பேசுறோம். அதனால இத சயின்ஸ்ல கலக்கணும். சரி, ஆக கருத்து என்னன்னா, நமக்கு கிடைக்கின்ற அனுபவங்களை, சரியான அனுபவங்களை தனக்குள்ளே தேக்கி அவற்றை அனுபூதியாக மாற்றி, அவற்றை ஒளிப்பொருளாக மாற்றி, அதன் மூலமாக ஒளி உடலாய், ஒளி தேகமாய், ஒளி மனதாய் நீங்கள் மாறுகின்ற நிலைக்கு பேருதான் பேரம்பலம் நிலை. அதுக்கு போகணும் அப்படின்னா அனுபவாதீதம் உங்ககிட்ட இருக்கணும். அப்ப அனுபவாதீதம் இருக்கணும் அப்படின்றதுக்கான பொருள் தான் இந்த யாத்திரை 10. அப்ப அனுபவாதீதத்தை உங்களுக்கு உபதேசம் செய்கின்றால் நம்மளுடைய மணிவாசகம். இப்போ அனுபவம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு கிளியரா. அதுக்கப்புறம் என்ன பெறணும்? அனுபவாதீதம் பெறணும், இல்லாட்டி அனுபூதி பெறணும். அது எப்ப பெறும்? நமக்குள்ளேயே தேக்கி வைக்கணும். அனுபவங்கள் எல்லாம் தேக்கி வச்சு அதன் மூலமாக ஒரு டெசிஷன் எடுக்கிறது. ஒரு டெசிஷன்னா ஒரு ஒரு பிடிப்பு பெறுதல். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு குழந்தை ஓடி போய் நெருப்பை தொட்டு அந்த நெருப்பினுடைய அனுபவம் உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் திரும்பவும் தொடாம இருந்தாதான் அது பேர் அனுபூதி. திரும்பவும் போய் நெருப்பை தொட்டுட்டு அந்த குழந்தை நெருப்பை தொட்டுறது பேர் அனுபவம். தொட்டதுக்கு அப்புறம் இன்னொரு நெருப்பை பார்க்கும்போது என்ன பண்ணணும்? தொடாம இருக்கணும், தொடக்கூடாது. இன்னொரு நெருப்பை பாக்குறப்போ அது என்ன பண்ணக்கூடாது? அது தொடக்கூடாது. தொடாம இருந்தா தான் அது பேர் என்னது? அனுபூதி. அது போல இந்த பிறவிக்குள்ள வந்துட்டோம், பிறவாம நின்னாங்கல்ல யாரு? இந்த பிறவிக்குள்ள வந்துட்டோம், அதுதான் நெருப்பை தொட்டது அனுபவம். பிறவாம நிக்கிறாங்கல்ல அதெல்லாம் யாரு? அதாவது பிறவிக்குள்ள வந்துட்டு எஸ்கேப் ஆனவங்க எல்லாம் யாரு? பிறவிக்குள்ள வந்துட்டு எஸ்கேப் ஆனவங்க எல்லாம் யாரு? யார் சாமி? அனுபூதி பெற்றவர்கள், ஜீவன் முக்தர்கள். யாரு? எடுத்துக்காட்டு அருளாளர்கள். அருளாளர்கள். உங்களுக்கு தெரிஞ்ச அருளாளர்கள் எல்லா லிஸ்டும் வந்து நாயன்மார்கள், ரைட்டா? நாயன்மார்கள், அருளாளர்கள் எல்லாரும். இப்ப இவங்க எல்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய டெக்னிக்கை பயன்படுத்தி எஸ்கேப் ஆகுறதுக்கு பேரு தான் அனுபூதி. இந்த ஆன்மா இங்க பாக்குறப்போ என்ன பண்ணுது? பிறந்துச்சு, அனுபவம் கிடைச்சிருச்சு. மாணிக்க வாசகர் திருவாசகர் தொட்டவனே என்ன ஆயிடுது? திருவாச தொட்டவனே ஆஹா கொல்லா பிறப்பு என்ற பெரும் கடல், அது நம்ம இனிமே பண்ணவே கூடாது அப்படின்னு புக்கை மூடி வச்ச உடனே, புக்கில் திறந்து வச்ச உடனே என்ன ஆகுது? ஆஹா, இனிமே நான் மாணிக்க வாசகருக்கு யூஸ் பண்ணி எப்படியாச்சும் நான் பிறக்காம இருக்க போறேன் அப்படின்னு மூடி வச்சதுக்கு அப்புறம் டக்குன்னு டிவியை போடுது, இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக அப்படின்னு உடனே சரி தூக்கி வச்சோம் திருவாசகத்தை, அப்புறம் பாப்பா ஏதோ புது படம் போடுறானாமே பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு போய் உட்காந்து அப்புறம் என்ன ஆகும்? திரும்ப பூதி பவமா மாறிடுச்சு. திரும்ப பவம்
பூதியா மாறும். இப்படி மாறி மாறி போகிறதுக்கு பேரு தான் பொய் அப்படின்னு பேரு. பொய் விடுதல், இது பேர் தான் பொய். இந்த பொய்யான நிலைக்கு போகக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்க எந்த இன்பம் பெற்றாலும் சிவனுடைய திருவடி இன்பத்திற்கு சமமான பொருள் உலகத்துல இல்லவே இல்லை. நீங்க எத்தனை தெய்வங்களை தேடினாலும் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடிடும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. திருமூலர் சொல்லிட்டாரு, தவம் செஞ்சு சொல்லிட்டாங்க. இல்ல நானும் இன்னும் 200 வருஷம் 2000 வருஷம் தவம் பண்ணி தான் கத்துக்கணும், கத்துக்கங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் ஆயுள் இருக்குமான்னு தெரியல. அப்போ இவர்கள் அருளாளர்களை பார்த்து அந்த அனுபவத்தின் மூலமாக நாம் தப்பித்துக் கொள்ளுகின்ற அந்த நிலைப்பாடான அனுபவம் தான், அதுதான் அனுபூதி. அனுபூதி வராம இது நடக்கவே நடக்காது. உங்களுக்குள்ள அனுபூதி வராம இந்த உலகத்துல தொய்வு ஏற்படாது, சலிப்பு ஏற்படாது. இந்த உலகத்தை பார்த்து ஐயோ என்னடா உலகம்ன்ற எண்ணம் தோணாது. அப்ப அனுபூதி வந்துருச்சுன்னா என்ன தோணும்? இதெல்லாம் உலகமா? இங்கெல்லாம் நான் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். எங்க அப்பா ஒருவனை தவிர வேற யாரையும் நான் பிடிக்க மாட்டேங்க, இருக்கிற அத்தனை பேரும் தேவையில்லை, எனக்கு எங்க அப்பன் தான் முக்கியம் அப்படின்னு சிவபெருமானுடைய திருவடி கடலை பெரும் மூச்சாக கருதுகின்ற ஆற்றலை பெறுகின்ற அந்த அனுபவம் தான் அனுபூதி. அதுக்கு பேரு தான் அனுபவாதீதம். சரி, ரொம்ப அதிகமாவே பார்த்தாச்சு. இப்போ வெரி கிளியர் எல்லாத்துக்கும். அனுபவாதீதம் என்றால் என்ன, அனுபவம் என்றால் என்ன, அனுபவம் எப்போது அனுபூதியாக மாறும், அப்படி அனுபூதியாக மாறினால் நமக்கு என்ன கிடைக்கும்? அனுபூதியா மாறினா பேரண்ட நாயகன் இருக்கக்கூடிய பேரண்ட நாயகன் பெருவழி நமக்கு கிடைக்கும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் எதுக்காக? நீங்க சம்பாதிக்கிற பெரும் பொருள் எதுக்காக தான் செலவு பண்றீங்க? சம்பாதிக்கிற பெரும் பொருள் எனக்கு நீங்க ஆன் பண்ணிக்கலாம் ஒரு நிமிடம். எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு அடியார்களுக்கு ஒரு சின்ன இது. இப்ப சம்பாதிக்கிற பெரும் பொருளை எதுக்குதான் நம்ம செலவழிக்கிறோம்? கரெக்டா சொல்லணும். சந்தோஷமா ஆடம்பரம், நகை, பூர்த்தி பண்ணிக்கிறது, உணவு. இல்ல நான் இப்ப கேக்குறேனே, நல்லா கேக்குறேன். இப்ப நீங்க சம்பாதிக்கிறீங்க ஒரு வருஷம் இந்த டோட்டல் ஒவ்வொரு டோட்டல் வருஷத்துக்குள்ளேயும் உங்களுடைய வாழ்நாள்ல நீங்க 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறீங்க வச்சுக்கோங்க, பேருக்கு சொல்றேன் சும்மா. அது நான் என்னுடைய தாட் வேற. இப்ப நான் வேற ஏதோ கேட்க வரேன். இப்ப இந்த மொத்தமா நாம வாங்குற இந்த சம்பாத்தியத்துல அதிகமா எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்? குடும்பத்துக்காக தான். குடும்பத்துக்காக ரொம்ப மிச்சம் வைப்பாங்க. ஆடம்பரத்துக்காக சில பேர் செலவழிப்பாங்கய்யா. இல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப 1 கோடி ரூபாய் உங்ககிட்ட இருக்கு, நீங்க எதுக்கு எந்த 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 விஷயத்துக்கு அதிகமா செலவு பண்ணிருக்கீங்க? வீடு கட்ட, இடம் வாங்குறது அந்த மாதிரி. ஆமா, வீடு அதுதான் சொன்ன ஆடம்பர செலவுகள். இல்ல ஆடம்பரம் தேவையை தவிர அதிகப்படியான. இப்ப இருப்பிடத்துக்கு தான் அதிகமான செலவு பண்ணிருக்கோம். நம்ம உணவுக்கு கூட கொஞ்சம் கம்மி தான். இப்ப உணவுக்கு கூட நம்ம பாத்தீங்கன்னா கம்மியா தான் செலவு பண்ணிருக்கோம், நகை கம்மியா தான் செலவு பண்ணிருக்கோம், காரு கம்மியா தான் செலவு பண்ணிருக்கோம் எல்லாம். ஆனா நாம அதிகமா செலவு பண்ணது எதுக்காக? மொத்தம் நம்மளுடைய வருமானத்துல அதிகமா செலவு பண்ணலாம். சப்போஸ் அப்பா சேர்த்து வச்சிருந்தாலும் வேற விஷயம், நம்ம எதுவுமே செலவு பண்ண தேவையில்லை. நம்ம அதிகமா செலவு பண்ணது எதுன்னு பாத்தீங்கன்னா இருப்பிடத்துக்காக. ஏன்னா இருப்பிடம் நல்லதாக அமைஞ்சது அப்படின்னா எப்பயுமே இருப்பிடம் பாக்குறப்ப என்ன பண்ணுவோம்? பக்கத்துல ஒரு மால் இருக்கணும், பக்கத்துல இறங்கினோடனே ஒரு கடை இருக்கணும், ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கணும், எனக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்கணும். சொல்லுவாங்க சென்னைக்கு மிக அருகில் ஒரே ஒரு சதுர அடி 2000 ரூபாய் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் நம்பித்தான் போய் பார்த்தேன். ஆக 2000 ரூபான்னு சொல்றாங்களே, ஏதோ கொஞ்சம் பக்கத்துல இருந்தாலும் போனா போகுது உள்ள போகுது. அங்க போய் இடம் வாங்கி அவங்க சொல்றாங்க இல்ல இங்க வாங்கிட்டேங்கன்னா கொஞ்ச நாள்லயே டெவலப் ஆயிரும். இது எப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செவ்வாய் கிரகத்துல போய் கூட தண்ணி எடுத்து வந்துருவாங்க. ஆனா இந்த இடத்துல தண்ணி எடுக்க ஒரு பையனும் வர மாட்டான்றது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு தண்ணி எடுக்க போயிட்டு வந்துருவாங்க. ஆனா இந்த இடம் டெவலப்பே ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு அந்த இடத்துல அப்போ நாம் செலவழிக்கின்ற நம்மளுடைய வாழ்நாள்ல செலவழிக்கின்ற பெரும் செல்வம் எதுக்காக அப்படின்னா நம்ம கண்டிப்பா வீடு, அடுத்து கல்யாணம், அடுத்துதான் ஆடம்பரம், மத்த எல்லாம். அப்ப இந்த வீடும் கல்யாணமும் தான். கல்யாணத்தை கூட சும்மா சிம்பிளா இது பண்றவங்க இருக்காங்க. ஆனா வீடுன்ற விஷயம் வர்றப்போ அவங்கவுங்க சக்திக்கு அது மொத்தமே 5 லட்சம் ரூபாய் வீடா இருக்கும். ஆனா அவனுடைய சம்பாத்தியத்துக்கு அது ஒரு பெரிய வீடு. அது போல நாம பெறுகின்ற இத்தனை நம்மளுடைய சம்பாத்தியம், அருள் அனுபவ சம்பாத்தியமும் எதுக்காகனா வீடு வாங்குறதுக்காக. அதனாலதான் கடைசியில் என்னது
அறம், பொருள், இன்பம், கடைசி என்னது? வீடு. வீடு வாங்குறது எங்க போய் பிளாட் வாங்க போறோம் அப்படின்னா, எங்க அப்பன் பேரம்பலம், எங்க அப்பன் பேரண்ட நாயகனுடைய பெருவழியில போய் நம்ம வீடு வாங்க போறோம். அந்த வீடு வாங்குறதுக்கு தான் இந்த அனுபவங்களை பெறுறோம். நம்ம மேக்சிமம் ஸ்பெண்ட் பண்றது வீடுக்காக, வீடு பேரு என்பதற்காக. அப்போ நம்ம எங்க போய் வாங்கணும்? நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல மீனாட்சி அம்மன் அந்த வாசல்ல ஒரு இடம் சதுர அடி எவ்வளவு போகும் அப்படின்னா, ஒரு சதுர அடி ஒரு 10 லட்ச ரூபா போகும்னு நினைக்கிறேன். மீனாட்சி அம்மன் கோயிலுடைய வாசல்ல ஒரு சதுர அடி கேட்டோம்னா 1 லட்ச ரூபா போகும்னு நினைக்கிறேன். எதுக்காக? அங்க அவ்வளோ ஸ்பெசிலிட்டிஸ் இருக்கு. இப்படி விழுந்தா நகைக்கடை, இப்படி விழுந்தா வெங்கல பாத்திர கடை, அப்படி விழுந்தா சாமி கோயில், இப்படி விழுந்தா எல்லாமே கிடைக்குது இல்லையா? அதனால அது அதிகமான பொருள். அது போல பேரண்ட நாயகனாகிய அந்த பெருவழி, அந்த பிளாட் இருக்குல்ல, அந்த பிளாட்ல நமக்கு இடம் கிடைச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னா, எல்லாம் தரும். நல்லனை எல்லாம் தரும் அபிராமி கடைக்கண்களே, தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லதை எல்லாம் தரும், அன்பர் என்பதற்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே தரும், பூங்குழலால் மீனாட்சி கடைக்கண்களே. இன்னைக்கு அம்மாவுக்கு பட்டாபிஷேகம் மதுரையில. எனக்கு அம்மாவுக்கு பட்டாபிஷேகம். அம்மா ஒரு தடவை நினைச்சுக்கலான்றதுக்காக மீனாட்சி கடைக்கண்களே, அவருடைய கடைக்கண் எல்லாம் தரும், நல்லனை எல்லாம் தரும், நல்லது எல்லாம் இருக்கோ அதெல்லாம் தரும். அது தரக்கூடிய இடம்தான் அவனுடைய பேரம்பலம் என்று சொல்லுகின்ற பெருவழி. இந்த பேரம்பலம் என்ற பெருவழியை நாம் பட்டா போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு தடவை பட்டா போட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கிருந்து யாரும் வெளியே போய் சொல்ல முடியாது. இந்த பேரம்பலத்துல பட்டா போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் தரும். அந்த பட்டா போட்டு அந்த இடத்துக்கு நம்ம இப்ப போறோம். உங்களை எல்லாத்தையும் அந்த விசிட், அது சைட் சீயிங் பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறோம். பாருங்க, நல்லா இருக்கா, பிடிச்சவங்க வாங்கிக்கங்க, பட்டா போட்டுக்கங்க, போய் பண்ணுங்க. இதுதான் யாத்திரை பத்து. யாத்திரை பத்து இந்த பிரபஞ்சத்திலிருந்து பேரண்ட நாயகனுடைய பெருவழிக்கு செல்லுகின்ற யாத்திரை. எல்லாரும் உடல் கடந்தா யாத்திரைன்றாங்க. இந்த யாத்திரை பத்தி எங்க பாடுவாங்கன்னா, எல்லாரும் இறந்த வீட்டுல பாடுவாங்க. ஏன்னா அவங்க இந்த உலகத்தை விட்டு பரப்பிட்டாங்க. அவன் நரகத்துக்கு போயிருப்பான் பாவம். அதுக்கு போய் யாத்திரை பத்தி பாடணும் அவசியமா என்ன? தேவையில்லை. யாத்திரை என்பது என்ன? இந்த யாத்திரை பத்தி நமக்கு சொல்வது என்னன்னா, அனுபவம் அதீதமானால் உள்வொளி தோன்றும். நாகத்துக்கு உள்வொளி தோன்றது போல. அதனாலதான் பெருமான் என்ன சொல்றோம்? போற்றிவோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றிவோ நமச்சிவாய புயங்கனே 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 மயங்குகின்றேன். ஏன் புயங்கன்? புயங்கன்னா நாகங்களை ஆபரமாக உடையவன். இந்த நாகங்கள்லாம் எப்படிப்பட்ட நாகங்கள்? பகையில்லாத நாகம். பகை இல்லாத நாகங்கள். நல்ல தெரிஞ்சு இப்பதான் சொன்னோம். நாகங்களுக்கு பகை இல்லை. பகை இல்லாட்டி அது என்ன பண்ணாது? கோபம் நாகத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நான் நாகத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நாகம் இப்ப நாகத்து பகை இல்லாத நாகம் கடிக்காதுங்க, கடிக்காதுங்க, கடிக்காது, கடிக்காது. சிவனுக்கு ஆபரணமாக விஷம் ஆபரணமாகும். கரெக்ட். இப்போ நல்லா கவனிங்க. பகையில்லாத நாகம் சிவனுக்கு ஆபரணமாகி அவன் புயங்கனானான். இது ஏற்கனவே பகை இல்லாத இருக்கிறதுனால உள்ள இருக்கக்கூடிய விஷம் ஒரு நாளும் வெளியே வரப்போறதே இல்லை. அந்த விஷம் என்பது உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதுனால என்ன ஆகும்? விஷம் மாணிக்கமா மாறி உள்வொளி பெருகும். அப்ப உள்வொளி பெருகுனா அவ்வளவுதான். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கிய. யாருக்கெல்லாம் உள்ளொளி இருக்கோ அதெல்லாம் சிவம்.
வெளியில லைட் போடாமலே உள்ளுக்குள்ள உங்களுக்கு லைட் எரியுதுன்னா நீங்க எல்லாம் சிவம். அவ்வளவுதான். சிவம்னா அவ்வளவுதான், சிம்பிளான தத்துவம் அது. லைட் போடாமலே லைட் எரிஞ்சா அது சிவம். ஆக உள் ஒளி பெருக்குவது என்பது சிவமாம் தன்மை பெறுதல். அப்போ யாரெல்லாம் பகை மறந்து இருக்கின்றார்களோ அவர்கள் சிவமாம் தன்மை பெறுவார்கள். சிவனோடு ஒக்குகின்ற ஆற்றல் பெறுவார்கள். சிவனோடு கலந்த ஆபரணம் ஆவார்கள். எவ்வளவு அருமை பாருங்களேன். தம்மா துண்டு பகையை தூக்கி எரிஞ்சிட்டோம்னா சிவமாயிரோமாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு பெரிய வார்த்தை. தம்மா துண்டு பகையை மறந்துட்டோம்னா நாம சிவமாயிருவோம்னு சொல்றான். லேசுப்பட்ட காரியமா அது? லேசுப்பட்ட காரியமான்றேன். எப்பா பகை இல்லாம இருங்க அப்படின்னு ஒரு சிவனடியார் திருக்குறளை சொல்லும் போது, கண்டிப்பா சாமி யார் மேலே நாங்க பகை இருக்க மாட்டோம். ஆனா அந்த அதிபத்த நாயனார் அடியார் திருக்கூட்டத்துக்குள்ள இருக்க ஒரே ஒரு ஆளு கூட மட்டும் நான் பேச மாட்டேன் சாமி. அவருக்கு எனக்கு ஒரு சின்ன லடாய் சாமி. அப்ப சாமி பகை மறக்கத்தான் இங்க வந்தோம். என்ன வேணா பண்ணட்டுமே. மெய்ப்பொருள் நாயனாருக்கு நிகழ்ந்த சம்பவத்தை விட உங்களுக்கு நிகழ்ந்துருமா? முதுகுல அப்படியே கட்டி வச்சு பாய்ச்சிறான் அப்படியே. அந்த மாதிரி யாராவது நமக்கு உண்மையிலே குத்திருக்காங்களா? சாமி அவன் முதுகுல குத்திட்டான் சாமி, நெஞ்சில குத்திருந்தா கூட பரவாயில்ல. நீ சாட்டுக்கு பேசிட்டு போற, அந்த இடத்துல நின்று பார்த்தா தான் உனக்கு தெரியும். நீ சாட்டுக்கு பேசுற, அந்த இடத்துல நின்று பார்த்தா தான் அவன் செஞ்சது தெரியும். உனக்கு என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு கிட்ட நீங்க கேட்ப தெரியுது எனக்கு. தயவு செய்து மறந்துருங்க. நீங்க அந்த பகையை கொஞ்சமாவது வெளிவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷமானது வெளியே போயிடும். கொஞ்சம் கசிஞ்சாலும் மாணிக்கம் போயிடும். ஒரு தடவை தீண்டினாலும் மாணிக்கம் ஆகாது. நீங்க ஒரு முறை சாமி தெரியும் சரி, நான் என்ன சொல்றேன், ஐயோ இதுக்கு முன்னாடி பகையை கக்குன்னு கக்கிட்டேனே சாமி, என்ன பண்றது? அப்ப நான் மாணிக்கம் சரி விட்டுருங்க, போனதெல்லாம் போட்டோம். நேற்று என்பது நேற்றோடு, நாளை என்பதுல இருந்து நம்ம நாளையில இருந்து என்ன பண்ணலாம்? பகை விட்டுறலாம். எல்லாத்தையும் பகை விட்டுறலாம். சாமி நான் பகை விட்டுட்டேன், அவன் தொங்கிக்கிட்டே இருக்கானே, என்ன பண்றது? தொங்கட்டும். அவருடைய மாணிக்கம் வேஸ்டா போட்டும், விஷமாகட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம மாணிக்கத்தை நாம பாதுகாக்கணும். நாம புயங்கன் கூட இருப்போம், நாம புயங்கனோட அணிகரனா இருப்போம், நாம உள்ளொளி பெருக்குவோம். அங்க பிளாட் வாங்குவோம். எங்க? அப்பனுடைய பேரம்பலத்துல பிளாட் வாங்குவோம். எல்லா விதமான அருளையும் பெறுவோம். மீண்டும் பிறந்து வாராத பேரருள் நிலையை பெறுவோம். ஒரு செய்தியில பகை மறத்தல்ல. எதுக்கு பகை? பாம்புக்கு, சிவபெருமான் தலையில இருக்கிற பாம்புக்கு யார் கூட பகை? பாம்புக்கும் சந்திரனுக்கும் பகை. நல்லா கவனிக்கிறோம். பாம்புக்கும் சந்திரனுக்கும் பகை. ஆனா பாம்புக்கு நீர் மேல பகை, சந்திரனுக்கும் நீர் மேல பகை. பாம்புக்கும் சந்திரனுக்கும் பகை, நீருக்கும் பாம்புக்கும் சந்திரனுக்கும் பகை. எப்படி பாருங்க, பாம்புக்கும் சந்திரனுக்கும் பகை. ரெண்டும் பக்கத்துல இருக்கு. ரெண்டுக்கும் நடுவுல என்ன இருக்கு? தலையில பாக்குறீங்களா? கங்கை இருப்பா. இங்க பாருங்க, அவருடைய கொண்டையில பாம்பும் இருக்கும், பிறையும் இருக்கும், நாகமும் இருக்கும், பிறையும் இருக்கும். அதோட சேர்த்து என்ன இருக்கும்? கங்கையும் இருக்கும். 3 பேரும் அடிச்சுக்குவாங்க. 3 பேரும் அடிச்சுக்குவாங்க. பாம்புக்கும் நீருக்கும் ஆகாது பகை, நீருக்கும் நிலவுக்கும் பகை. இப்ப 3மே பக்கத்துல இருக்கு அப்படின்ற முப்பகை இருக்கு. 3 பகை இருக்கு அங்க. 3மே தன்னுடைய பகை மறந்து இருப்பதினாலே சிவனோடு தொட்டு புனிதமானது. நமக்கு பகை என்ன? 3 தான். ஆணவம், கண்மம், மாயை என்பது உயிர்க்கு பகை. ஆணவம், கண்மம், மாயை என்பது உயிர்க்கு பகை. இந்த முப்பகை அழியணும்னா ஒரே ஒரு பகை, இப்ப இருக்கக்கூடிய நமக்கு மனசுல இருக்கக்கூடிய பகை அழிஞ்சா போதும். முப்பகை அழிந்து பெருமானுடைய திருவடியிலே, அவனுடைய திருமுடியிலே அலங்கரிக்கக்கூடிய ஆற்றல் பெற்று உள்ளொளி பெறுகின்ற ஆற்றலை நீங்கள் பெறுவீர்கள். புரிஞ்சுதுங்களா சுவாமி? புரிஞ்சுதுங்களா? என்ன செய்யணும்? ஈஸி கிடையாது. ஈஸியா இருக்கேப்பா, என்னப்பா பகை மறக்கணும்ன்ற, ரொம்ப ஈஸிப்பா, நானே சிம்பிளா மறந்துடுறேன், ஒன்னும் பிரச்சனை. ரொம்ப கடினம். அதுவும் வளர்ந்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப கடினம், வளர்ந்தவர்களுக்கு. அதனால சிவபெருமானுடைய திருமுடி தரிசனம் காணும் போதெல்லாம் பெருமானே என் மனசுல இருக்கக்கூடிய பகை நீக்கு.
என் மனசுல இருக்கக்கூடிய பகை நீக்கு. எனக்கு பகை வேண்டாம் சுவாமி. யார் மீது பகை, சரி என்கிட்ட பகை இருக்கு, நான் என்ன பண்ண அவங்ககிட்ட போய் நான் ஏற்கனவே நான் சொன்னதுதான், ஏன்னா புதிய அடியார்கள் வந்திருக்காங்கல்ல, அதுக்கு உபாயமும் சொல்லணும்ல. பகை சாமி பகை இருக்கு, இப்ப நான் அவங்க கிட்ட போய் பேசினா என்ன அவங்க துவம்சம் பண்ணிடுவாங்க, அவங்க பக்கத்திலே போக முடியாது. என்ன படினோம், என்ன பண்ணிடலாம்னா இருந்த இடத்துலயே அமர்ந்து அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்து மனசுக்குள்ள, நேர்ல வேணாம், மனசுக்குள்ள, அப்பா நல்லா சாப்பிடுப்பா, நல்லா சாப்பிடு, உண்பிக்க வைங்க, அவங்க நல்ல கனிவான வார்த்தையை பேசுங்க. மனசுல பிரபஞ்சத்துல மனசுல பேசிட்டு, இனிமே உனக்கு எனக்கும் எந்த பகையும் இல்லை, மன்னிச்சுக்கோப்பா, இனிமே நான் தவறு செய்தாலும், நான் தவறு செய்தாலும் சரி, நீ தவறு செய்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிச்சுக்கோ, இனிமே நான் உன் கூட பகை இல்லை என்பதை மனதாலேயே சாஸ்வதம் படிச்சுட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் அவங்க 10 நாள்ல உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, என்னப்பா சரி விடுப்பா பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு. என்னப்பா நான் மனசுல செஞ்சா வந்துட்டாங்களே அப்படின்ற என்ன ஒரு செக். இதெல்லாம் ஒரு மேஜிக் செக். ஆனா இதைத்தான் சொல்றேன், இதைத்தான் நம்மளுக்கு சமயம். இத கத்துக்காம நம்ம எத்தனை திருமுறை படிச்சாலும் சரி. எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. என்ன கம்ப்ளைண்ட்? திருமுறை படிக்க போறாங்க சுவாமி, அவங்களே பாட்டு படிக்கிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மைக் தரவே மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு தரவே மாட்டேங்க, கூட்டிட்டே போக மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கேட்கறேன், கொடுக்க மாட்டாங்க, என்ன மட்டும் விட்டுட்டு போயிடுறாங்க. அங்க போனா அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, என் கூட பேசுறேன். என்ன சொல்ல வரேன்னா, அப்போ மெயின் அஜெண்டா என்ன, மெயின் நம்மளுடைய மோட்டிவேஷன் என்னன்னா, திருமுறை படிக்கிறது அல்ல, திருமுறையில அனுபூதி பெறுவது. திருமுறையை படிச்சு அதுல நிற்கணும். ஒரு துளியேனும் நின்றால் அதுதான் அனுபூதி. ஒரு துளி நின்னா அது அனுபூதி, அவ்வளவுதான். அந்த ஒரு துளி நின்னுட்டோம்னா ஓதாமலே உணர்ந்து ஆற்றல் நீங்க பெற்றீங்க. எல்லா திருமுறையும் நீங்க சொல்லுகின்ற வார்த்தை தானா வந்து உட்காரும். இத சொல்ல மாட்டாங்க மத்த அடியார் திருக்கூட்டத்தில் இதை சொல்றது இல்லை. ஏன்னா அதை வச்சு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயமோ, ஏதோ ஒரு புகழோ, ஏதோ ஒரு பதவியோ, ஏதோ ஒரு டைம் பாஸோ நிகழுது. அதனால அதை அவங்க மறுக்கல. அடியாருக்கு அதெல்லாம் கிடையாது. வெட்டு 1 துண்டு 2 தான். இதுதான் உண்மை, இது நடந்தா நடத்துங்க, இல்லாட்டி என்னை திட்டணும்னா திட்டிக்கோங்கன்னு நான் சொல்றேன் என்னுடைய. ஆக பகை மறத்தல் என்பதுதான் ஆணி வேறாகிய சைவம். அதனால அதை சொல்றான் சிவபெருமான் தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை பொருட்கள் மூலமாக. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பகைதான். பகைன்னா என்ன? டிஃபரெண்ட், ஆப்போசிட். எப்படி பாம்பும் கீரியும் ஆப்போசிட், அது மாதிரி ரெண்டையும் பக்கத்து வச்சிருக்கான். ஒரு பக்கம் ஆணாவும் ஒரு பக்கம் பெண்ணாவும். நெருப்பு வச்சிருக்கான் ஒரு கையில நீர் வச்சிருக்கான். ஒரு காலை ஊண்டி இருக்கான், ஒரு காலை தூக்கி இருக்கான். இப்படி பெருமான் காட்டுகின்ற பெருஞ்செய்தி என்ன அப்படின்னா, ஒண்ணுக்கொண்ணு முரண்பாடு நிறைந்ததுதான் வாழ்வு. ஆனாலும் அவற்றை சகித்து வலித்து கொண்டு போவதுதான் நம்மளுடைய உள் ஒளி பெருக்குதலுடைய நிலம். பழிக்கு பழி வாங்குறது, ஆப்போசிட்டா போய் பண்றது, நீ வந்தா பாத்துக்கலாம் அப்படின்றது, நீ இப்படி பண்றியா அப்படி பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் செய்யாம இருக்கிறதுக்கு பேருதான் சைவம் காட்டுகின்ற பெருநெறி. சரிங்களா? ரைட். புகவே வேண்டாம் புலன்களில் நீர். நான் போனதான் ஒரு முத்திரை சொல்லி கொடுத்தோம் எல்லாத்துக்கும், அடியார்களுக்கெல்லாம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன முத்திரை? குபேரமுத்திரை வந்து கொஞ்சம் அது ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம் எல்லாரும். ஒரு முக்கியமான செய்தி, ஏன்னா அது பார்த்துதான் சொல்லணும். இந்த குபேர முத்திரை வந்து எல்லாரும் பயிற்சி செய்யலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல உடம்புக்குள்ளதான் வைக்கணும், காலுக்கு அது வெளியில வைக்கக்கூடாது, உடம்பை விட்டு வெளியே வைக்கக்கூடாது, அது தொடையில தான் இருக்கணும். பத்மாசனத்துல அமர்ந்தும் பண்ணலாம், உட்கார்ந்துட்டு இருக்கிறப்பையும் பண்ணலாம். ஆனா அந்த குபேர முத்திரை வந்து நல்ல சிந்தனை வர வேண்டும் என்றே நினைக்கணும், தூய்மையான சிந்தனை வரணும்னு நினைக்கணும். எனக்கு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஹாஸ்பிட்டலை யோசிக்க கூடாது. நான் ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, புரியுதுங்களா? எனக்கு நோய் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எப்படி சொல்லணும்? ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லணும். துன்பம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது, இன்பமே என்னாலும் சொல்லணும். அப்படி எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லணும். நம்புனா நம்புங்க, இந்த குபேர முத்திரை நீங்க உங்களுக்காக நீங்க செய்தாலும், இப்ப யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு விண்ணப்பம் வைக்கணும், இவங்களுக்கு வந்து இப்படி நடக்கணும் சாமின்னு சொன்னீங்கன்னா அது 100 மடங்காக படிக்கும் வேகமா.
ஏன் சாமி இந்த முத்திரை எல்லாம் வந்து சைவத்துல உண்டா நீங்க கேட்கலாம். ஏன்னா சாமி புதுசு புதுசா இன்ட்ரடியூஸ் பண்றீங்க, புதுசு புதுசா முத்திரை இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க, தியானம்ன்றீங்க, பழைய மரங்கன்றீங்க. இதெல்லாம் உண்மையிலே சைவ. நாங்க எத்தனையோ சித்தாந்த கிளாஸுக்கு போறோம், எத்தனையோ திருக்கூட்டம் போறோம், இதெல்லாம் எங்களுக்கு சொல்லியே தர மாட்டாங்க. வந்தோமா கிளாஸ் எடுத்தோமா இருக்குன்னு வாசிக்கிறாங்க, இது நாளைக்கு டெஸ்ட்ன்றாங்க, ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, சித்தாந்த ரத்தனம் எல்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சு விட்டுறாங்க. சாமி நீங்க என்னன்னா உட்காந்துட்டு கையை மடக்கி மூச்சு பயிற்சி செய்யுங்கன்றீங்க. இதெல்லாம் உண்மை. யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க உண்மையிலே சொல்லுங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து என்ன வேணும்? ப்ரூஃப் வேணும். இந்த முத்திரை சைவத்துல இருக்குன்றதுக்கு எனக்கு ப்ரூஃப் வேணும். கேட்கணும்ல நீங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்டுடலாம், கேட்க கூடாது. என்ன பிரமாணம் குடியாயோ என்ன நீ பிரமாணம் கொடு. நீ என்ன பண்ணணும்? எதுனாலும் எங்களுக்கு பிரமாணம் கொடு. முத்திரை வந்து எங்க இருக்கு? யோகம் கேள்விப்பட்டிருக்கோம், ஞானம் சரியை கேள்விப்பட்டிருக்கோம், கிரியை கேள்விப்பட்டிருக்கோம், யோகம் கேட்டிருக்கோம், ஆசனம் கூட கேள்விப்பட்டிருக்கோம். யா ஆசனம், இது அமுத தாரணை, சமாதி, இதெல்லாம் அட்டாங்க யோகத்துல கேள்விப்பட்டிருக்கோம் நாங்க. இந்த முத்திரைன்றது வந்து எங்க வந்துச்சு? நீ எப்படி இப்படி சொல்லி தரலாம் எங்களுக்கு அப்படின்னா? முத்திரை சைவத்தினுடைய சொத்து. முத்திரை சைவத்தினுடைய சொத்து. யார் சொல்லி கொடுத்தா முத முத்திரைனா? நம்ம அப்பந்தான். நம்ம அப்பந்தான் முத்திரை சொல்லி கொடுத்தான். நம்ம அப்ப முத்திரை யாருக்கு சொல்லி கொடுத்தான் அப்படின்னா நால்வர் பெருமக்கள். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த நால்வர் பெருமக்கள் கிடையாது. யாரு? அப்பர், சுந்தரர், மாணிக்கம், அந்த நால்வர் பெருமக்கள்ல சனகர், சனாதனர், சனத்குமாரர், அப்புறம் சனந்தனர். இந்த 4 பேர். இந்த 4 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னை கவனிக்கணும் முக்கியமா, இதுக்காக தான் உங்களுக்கு முக்கியமா பேசணும். 4 பேர். இந்த 4 பேர் நிறைய படிச்சுட்டாங்க. யாரு? யார் 4 பேரு? சனத்குமாரர்கள். சனத்குமாரர்கள் என்ற 4 பேர் நிறைய படிச்சுட்டாங்க. நிறைய படிச்சா என்ன ஆகும் அப்படின்னா, மனம் அதிகமா வேலை செய்யும். மனத்துக்குரிய பூதம் எது அப்படின்னா, மனத்துக்குரிய பூதம் வந்து என்னன்னா காற்று. காற்று தான். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், காற்று தான் மனத்துக்குரிய பூதம். காத்து நமக்கு ரொம்ப வேகமா நம்ம உடம்புல செலவு அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. வாத உடம்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 உடம்பு தானே, வாதம், பித்தம், கபம். 3 உடம்பு தான். வாதம்னா என்னது? காற்று. பித்தம்னா நெருப்பு. கபம்னா குளிர்ச்சி. இது 3 தான். இது வாயு, நெருப்பு, குளிர்ச்சி. இது 3 தான். நீர். கபம்னா நீர், வேற ஒண்ணு நீர். குளிர்ச்சி நீர். இந்த 3 உடம்பு தான் இந்த உடம்புல இருக்கக்கூடிய உடம்பு. சரி, இதெல்லாம் சொல்றாங்க. இந்த மனம் என்பது அதிகமாக செயல்படுது அப்படின்னா மனத்தை அடக்கணும். என்ன பண்ணுவாங்க? மூச்சை அடக்கணும். மனத்தை அடக்கணும். நல்லா கவனிக்கணும். மனத்தை அடக்கணும். என்ன பண்ணணும்? மூச்சை அடக்கணும். மூச்சடிக்க காற்றை பிடிக்க வேண்டும். காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. ராஜேஸ்வரி பண்ணிக்கலாம். காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை யாருக்கு பிடிக்கும்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது யாருக்கு. இந்த 4 என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் படிச்சுட்டு, சாமி எல்லாத்தையும் படிச்சா தெளிவு வரும்னு பார்த்தா குழப்பம்தான் சாமி வருது. குழப்பம்தான் வருது. அந்த நூல்ல என்னன்னா அப்படி போன்றாங்க, இந்த நூல்ல என்னன்னா இப்படி வாழ்றாங்க, இவங்க என்னன்னா தலைகீழ நடன்றாங்க, இப்படி இருந்தா இப்படி வாழ்றாங்க. ஒரே செயலை இத்தனை பேர் இப்படி சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, குழம்பிட்டோம் சாமின்ட்டாங்க. சாமிகிட்ட வர்றாங்க. சாமி பார்த்தாரு, இவங்களுக்கு என்ன அதிகமா இருக்கு? மனம் வேகமாக ஓடுகின்றது. மனம் வேகமாக ஓடுவதை என்ன பண்ணணும்? சாமி என்ன சொல்றாரு? அப்படி சொல்லல. என்ன பண்ணாரு? கையில இந்த கட்டை விரல் நெருப்பு சாமி. இந்த கட்டை விரல் வந்து நெருப்பு. இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா? இந்த ஆள்காட்டி விரல் தான் காற்று. இந்த ஆள்காட்டி விரல் காற்று. இந்த நடுவிரல் என்பது ஆகாயம். நடுவிரல் என்பது ஆகாயம். இந்த சுண்டு விரல் என்பது நீர். என்ன மிஸ் ஆயிடுச்சு? நெருப்பு. மோதிர விரல். இது வந்து இந்த விரல் வந்து மண். ஆக இந்த 5 விரலும் பஞ்சபூதங்கள். நம்ம ஏற்கனவே சொன்னோம், இது மாயை, இது கண்மம், இது ஆணவம். இது 3ல இருந்து திரிஞ்சு வந்து சிவபெருமானை பற்றும் போது அது என்ன ஆகும்? ஆணவம், கண்மம், மாயத்திலிருந்து பிரிஞ்சு வந்து சிவபெருமான பற்றணும்னு சொல்றாங்க. அப்படிதானே சொன்னோம்? ஞாபகம் இருக்கா? சின்முத்திரைக்கு அதானே சொன்னோம். சின்முத்திரைக்கு என்ன சொன்னோம்? ஆணவம், கண்மம், மாயை, இது 3ல இருந்தும் அப்படியே விலகி வந்து இந்த கட்டை விரலாகிய பரம்பொருளை இந்த ஆன்மா வளைந்து பற்றும் போது என்ன நிகழும்? ஆன்மாக்குள்ள ஒடுக்கம் ஏற்படும். நீங்க ஒண்ணு கேள்வி கேட்டிருக்கணும். யோ, நாங்களே ஆணவம், கண்மம், மாயை சுத்திக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கோம். நாங்க இதுல இருந்து தனியா வந்து சாமியை பட்டுனா நல்லது நடக்கணும் எங்களுக்கு தெரியாத?
என்ன 3 மாயிலிருந்து நான் வெளியே வந்துட்டா சாமியை பிடிச்சா எனக்கு நல்லது நடக்கும்னு தெரியாதா? இத போய் நீ சொல்லிட்டு இருக்கேன்னா அது அப்படியும் ஒரு பொருள். முத்திரைன்னு முத முத்திரை சின்முத்திரை சொல்லி கொடுத்த சுவாமி. இந்த விரல் என்பது என்னன்னா காட்டு. மனசு படப்படன்னு அடிச்சுக்கிச்சுன்னா பிடிச்சுக்கலாம். இப்படி பிடிக்கலாம். எப்படி வைக்க கூடாது? இப்படி வைக்க கூடாது. வானம் பார்த்து வைக்கணும். எப்பயுமே முத்திரை வானம் பார்த்து தான் வைக்கணும். அப்படியே எடுத்து தொடையில வச்சிடணும். அப்படியே எடுத்து தொடையில வைக்கணும். அவ்வளவுதான். கண்ணை மூடி. அப்போ இந்த நெருப்பு என்ன பண்ணும்? இந்த வாயுவை கண்ட்ரோல் பண்ணும். இந்த நெருப்பு வாயுவை கண்ட்ரோல் பண்ணா நீங்க மூச்சு எடுக்கிறீங்கல்ல, யோகா 16 அங்குல மூச்சு வெளியே விடுறது, ரேசகம், கும்பகம், பூரகம் எல்லாம் கண்ட்ரோல்ல. அது எல்லாம் எதுல நிகழும்? இந்த 2 விரல்ல நிகழ்ந்துரும். இந்த 2 விரல்ல நிகழ்ந்துரும். ஆக இந்த 2 விரலை இப்படி கையில பிடிச்சிட்டோம்னா மனம் படபடக்காது. சாமி என்ன சொன்னாரு? மனம் படபடக்குதானே வந்தீங்க எப்படின்னாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆனா நான் பார்த்திருக்கேன், எந்த ஒரு சிற்பத்திலையும் இந்த குறை இருக்கு. எனக்கு தெரியல இது எப்படி சரி செய்யறதுன்னு தெரியல. எல்லா தட்சிணாமூர்த்தி சிற்பத்திலையும் இவர் இப்படி சொல்லுவாரு. ஆனா அவங்க எப்படி உட்காந்துருப்பாங்க? கொச்சாமச்சான்னு உட்காந்துருப்பாங்க. நான் பார்த்திருக்கேன் நிறைய இடத்துல. ஒருத்தர் அப்படி உட்காந்துருப்பாரு, ஒருத்தர். ஆனா யாருமே அவர் சொன்ன உடனே அப்படி அதை கேட்டு உட்காந்த மாதிரி உட்காந்துருக்க மாட்டாங்க. இல்ல நான் அப்படி பார்க்கல. ஒரு இடத்த கூட நான் பார்க்கல அந்த மாதிரி. அவர் சொல்லியிருப்பா அப்படி, தட்சிணாமூர்த்தி சின்முத்திரை காமிச்சிருப்பா அப்படி. உடனே இவங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்கணும்? கீழே அந்த சின்முத்திரையை ஃபாலோ பண்ணணும்ல. ஃபாலோ பண்ண மாட்டோம். மனம் அடக்குன்னு அர்த்தம். காற்றை அடித்து கணக்கு அறிவார் இல்லை, காற்றை அடக்கு. அதனால முத்திரை என்பது எளிமையாக இறைவன் குழந்தை கூட செய்கின்ற ஒரு ஆற்றல், அவ்வளவுதான். அதனால முத்திரையை முதலாக சொல்லி தந்தது நம்ம அப்ப சிவபெருமான் தான். யாருக்கு சொல்லிக் கொடுத்தாரு? 4 பெருமக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அதனால முத்திரை என்பது நம்மளுடைய சமயத்திலே ஆணித்தரமாக உள்ளது. நான் சொல்றேன்னு ஃபாலோ பண்ணக்கூடாது என்னைக்குமே. ஆனந்த் என்னடா இல்லாட்டி திடீர்னு போய் தலைகீழ நில்லு அந்த மாதிரி பண்ணிதான். ஏன் சொல்ற? யாரு இதுக்கு என்ன ஆதாரம் கேட்கணும்ல? ஆனா இங்க அடியார்கள் கேட்க மாட்டாங்க. ஏன்? என் மேல நம்பிக்கை, என் மேல கடுமையான நம்பிக்கை. எனக்கு அப்படியே கண்ணீர் பெருகுது. அடியன் மேல கடுமையான நம்பிக்கை. இவன் நமக்கு என்ன கெடுதலா சொல்லிடுவான், பொய்யா சொல்லிடுவான், நம்மளை கெடுத்தா விட்டுவான் அப்படின்ற பெரும் நம்பிக்கை இருக்கு. அதனால எங்க அடியார் பெருமக்களுக்கு என்னைக்காவது நான் சொல்லிடுவேன். இருந்தாலும் உங்களுடைய உள்ளத்திற்கு ஒரு தெளிவு ஏற்படுறதுக்காக இந்த தெளிவு அடியன் செய்த. ஆக மனம் படபடத்துச்சா சின்முத்திரை. அதனாலதான் எப்பொழுதுமே யோகத்துல அமரும் போது சின்முத்திரையில கையை வைக்கணும். கையை வச்சு உட்காருவாங்க. பஞ்சபூதங்கள் சமானமா இருக்கணும்னா இந்த மாதிரி சமான முத்திரை 5 வரலாம் இப்படி ஒன்னா சேர்ந்து பிடிக்கிறது பேரு பஞ்சபூதம் சமானமா இந்த முத்திரை. இந்த முத்திரையும் இப்படி வானம் பார்த்து பிடிச்சோம்னா வந்துடும். ஆனா இந்த முத்திரை யாருனாலும் செய்ய முடியாது. இப்படித்தானே சொல்றோம். இந்த முத்திரை யாருனாலையும் செய்ய முடியாது. யாருனாலையும் செய்ய முடியாது. 5 விரலை ஒன்னா பிடிக்கவே முடியாது. ஒரு விரல் தள்ளி நின்றும். 5 விரல். இது வந்து பல பயிற்சி. இந்த நடுவுல இருக்கக்கூடிய கட்டை விரலோட 4 விரலும் டச் ஆகும். இந்த நடுவுல இருக்கிற கட்டை விரலோட நுனி இருக்கு இல்லையா, நுனியோட நடுநுனி இந்த நுனி இல்ல, நடுநுனியோடு 4 டச் ஆகும். முடியவே முடியாது. செஞ்சு பாருங்க, முடியுதா? நடு கட்ட விரலோட 4 நடு கட்ட விரலோட நடு சென்டர் சாமி இங்க புரியுதா? கட்ட விரலோட மைய பகுதியோட ஏதாவது ஒரு விரல் விளக்கிட்டு நிற்கும். ஏதோ இது பெரும் பயிற்சி. ஆனா இது பண்ணிட்டா என்ன ஆகும்? எந்த வியாதியும் வராதான். எந்த வியாதியும் வராது. உங்களுக்கு உடம்புல வாதம், பித்தம், கபம் 3மே சமமா இருக்கும். 3மே சமமா இருந்தா நம்மளுக்கு என்ன வராது? வியாதி வராது. வாதம், பித்தம், கபம் தான். கபத்துக்கு இன்னொரு பேர் சிலேத்துமம் சொல்லுவோம். வாதம், பித்தம், சிலேத்துமம் சில பேர் சொல்லுவாங்க, கபம்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான், எல்லாம் ஒண்ணுதான். ஆக இந்த 3 பொருளும் சமமா இருக்கணும். நிலம், நீர், காற்று. நிலம், நீர், காற்றா? இல்ல இது நெருப்பு, நீர், காற்று. நெருப்பு, நீர், காற்று. இந்த நெருப்பு, நீர், காற்று இது 3ம் தான் இயக்குது. உடம்புல கொடுத்து நிலம், ஆகாயம் வெளியில இருக்கு. ஆக இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அதனால இந்த குபேர முத்திரை வந்து என்னன்னா, நீங்க உங்களுடைய நன்மை எல்லாம் யாருக்காவது விண்ணப்பம் வைக்கணும்னு நினைச்சா கூட, அவர்களுக்கு இப்படி நல்லது நடக்கணும்னு சொல்லி மெய்யுருகி நீங்க வந்து பேரண்ட நாயகனுடைய அந்த தன்மையை வேண்டி விரும்பி நீங்க கேட்கும் போது சீக்கிரமாக செவிசாய்க்கப்படுகின்றது என்று சொல்லப்படுது.
சரிங்களா? சரிங்களா? அதனால அடியார் பெருமக்கள், அடியேன் சைவத்துக்கு புறம்பா எதையும் சொல்லி தரது இல்லை. அடியேன் சொல்றது இல்லை, எல்லாமே குருநாதர் சொல்றது, குருநாதர் தான். அதனால அது இது சைவத்துல இருக்கு. அடியனும் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடிதான் 3 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அடியன் தொடர்ந்து பயிற்சியில தான் இருக்கேன். நானுமே தொடர்ந்து பயிற்சியில தான் இருக்கேன். நிறைய அடியவர் பெருமக்களுக்காக அடியன் அது விண்ணப்பம் செய்துட்டு இருக்கேன். எனக்காக யோசிச்சு பார்த்தேன்னா எனக்காக வேண்டது 1 நிமிஷம் கூட வேண்ட முடியாது, அவ்வளவுதான் இருக்கும். 2 3 தான். ஆனா அடியவர்களுக்காக வேண்டணும்னு நினைக்கிறப்ப நிறைய பொருள்களை வேண்ட வேண்டியதா இருக்கு. அதனால நிறைய ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் வேண்டப்போ எல்லா அடியாரும் கண்ணு முன்னாடி வந்துட்டு போவாங்க. ஐயா சாமி இவங்களுக்கு இதை கொடுத்துரு சாமி, சாமி இவங்களுக்கு இதை செஞ்சிரு சாமி, சாமி இது எப்படியாச்சும் உன்னை நம்பி வந்திருக்காங்க சாமி, உன்னை நம்பி வந்திருக்காங்க, அதை நீங்க கொடுக்கணும் சாமி அப்படின்னு சொல்லி பெருமாட்ட விண்ணப்பம் வைக்கும் போது எங்களையும் சாமி லிஸ்ட்ல சேர்த்துக்குவோங்க. கண்டிப்பா கண்டிப்பா சாமி. அது எப்படி எல்லா அடியார்கள் எல்லாருமே அது அப்படி நம்ம இந்த 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 குபேர முத்திரை செய்வதனால என்ன ஆகும்னா 5 புலன்களிலிருந்து நீங்குகின்ற ஆற்றலை பெறணும். 5 நீக்கம் கேட்கணும் சாமிகிட்ட, கேட்கணும் சாமி 5 நீக்கம் எனக்கு தகாத 5 நீக்கம் இருக்கக்கூடாது சாமி, தகாத 5 நீக்கத்தை பண்ணுங்க சுவாமி அப்படின்னு சொல்லி நீங்க பெருமான்கிட்ட விண்ணப்பிங்க. 5 நிமிடம் மட்டும் பண்ணுங்க, நோ ரெஸ்ட்ரிக்ஷன், ரொம்ப ரிலாக்ஸ்டா பண்ணுங்க, முயற்சி பண்ணு. அதே மாதிரி மனம் அடங்கலை அப்படின்னா நம்ம சின்முத்திரன், நம்ம சுவாமி கொடுத்த சின்முத்திரன் என்ன சொல்லுது அப்படின்னா காற்றை பிடித்து கணக்கெறி அப்படின்னு சொல்றாரு. வேற ஒண்ணு காற்றை பிடி அப்படின்ற. அப்போ இதெல்லாமே நம்மளுடைய மொத்த அந்த அண்டபிண்ட சாத்திரங்களை சொல்லுகின்ற அமைவினம். ஏன்னா இப்போ எல்லாரும் ஜியாமெட்ரி கத்திருக்கீங்களா? வட்டம் போட்டிருக்கீங்களா? வட்டம் போட்டிருக்கீங்களா? வட்டம் போட்டிருக்கீங்களா? காலேஜ் ஸ்கூல்ல வட்டம் போட்டுறீங்களா? எப்படி எதை வச்சு போடுறீங்க? காம்பஸ் காம்பஸ் பகைமானி வளையல் கிடையாது, வளையல் வச்சு இப்ப நான் சொல்றேன் 4.7 சென்டிமீட்டரில் விட்டமுடைய ஒரு வட்டம் வரைகன்னா வளையல் வச்சு போட முடியும். அதுக்கு காம்பஸ் அளவு எடுத்துதான் நம்ம போட முடியும். சரி, ஏன் சொல்ல வரேன்னா வட்டம் போடுறது நம்மளுடைய ஜாப் ஆயிடுச்சுன்னா அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு போறது நம்முடைய வேலை. அது போல பேரம்பலம் என்ற பெருவெளியை பட்டா போடணும்னா சில இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். முதுகுல போறப்ப சில இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வேணும். அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? முத்திரை, ஆசனம், யோகம், பகையின்மை, பெருமை, பெருமானுக்கு அடிபணிகின்ற தன்மை, தொண்டுள்ளம், இதெல்லாம் நம்ம கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட். இது இல்லாம அங்க போக முடியாது. ஆனா மற்ற இடங்கள் என்ன சொல்றாங்க? வட்டம் போடுன்னு தான் சொல்லிட்டு தராங்களே தவிர இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றது இல்லை மற்ற இடங்கள்ல. எனக்கு தெரிஞ்சு நானும் நிறைய இடம் போயிருக்கேன். வட்டம் போடணும்ப்பா, 4.7 சென்டிமீட்டர்ல வட்டம் போடணும்ப்பான்றாங்க. என்ன எப்படியா வட்டம் போடுறதுன்னு கேட்டா எப்படியா போட்டுரு, அவ்வளவுதான் முடிஞ்சு. நாம என்ன பண்றோம்? காம்பஸ் எடுத்துக்கங்க, பென்சில் ஷார்ப் பண்ணிக்கங்க, ரப்பர் எடுத்துக்கங்க, தப்பா வரைஞ்சாலும் அழிச்சு போட்டுக்கலாம், எடுத்து பேக்ல வச்சுக்கங்க, வாங்க கிளம்பலாம் அப்படின்றோம். அதுதான் திருவாசக சிந்தனை, குருநாதருடைய பெருங்கருணை. குருநாதர் இன்ஸ்ட்ருமெண்டோட கூட்டிட்டு போறனால தான் நாமளால தெளிவா அந்த இடத்துக்கு போக முடியுது, டீவியேட்டே ஆகாம. 50 வெறும் 5 பேர் கொண்ட குடும்பமாக 4 பேர், சில சமயம் 4 பேர் தான், எவனவாக்கெல்லாம் தெரியும், 4 பேர் மட்டும்தான் இருப்போம். நாங்க மொத்தமே திருவாசகத்திலே 4 பேர் தான் இருப்போம், 4 பேர். சில சமயம் 4 பேரும் இருக்க மாட்டாங்க, 2 பேரு. அம்மா இருக்காங்களா, இவங்க நம்ம சித்ராமா, சில சமயம் சித்ராமாவும் நானும் மட்டும் இருந்த நாட்கள்லாம் உண்டு. சித்ராவும் நானும் மட்டும் தான் இருக்கும். ஆனா குருநாதர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டார், தம்பி எல்லாரும் வருவாங்கன்னு எதிர்பார்க்காத, யாரும் வராட்டினாலும் ஆன் பண்ணி நீ பேசு, ரெக்கார்டை போட்டு விட்டுரு, யார் யாருக்கு சேரணுமோ அவ்வளவுதானே தவிர நிறைய பேர் வரணும்ன்ற அந்த டார்கெட்டே உனக்கு கிடையாது, பாத்துக்கோ அப்படின்னாரு. இன்னைக்கு அடியவர் பெருமக்கள் 50க்கும் குறைவு. நாங்க 50 நாங்க பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியப்படுவோம். என்னமா எல்லாத்துக்கும் தெரியும் அடியாருக்கு 50 பேர் அப்படின்றத பாக்குறதுக்கு நாங்க ரொம்ப ஆச்சரியப்படுவோம். இன்னைக்கெல்லாம் 50 சர்வசாதாரணமா மக்கள் எல்லாம் வந்துட்டு போறாங்க. 50 அடியார்கள் எல்லாம் இருக்கிறோம்னா காரணம் என்னன்னா தெளிவான பாதையை குருநாதர் காட்டுறாரு. அடியன் காட்டல், தெளிவான பாதையை குருநாதர் காட்டுறாரு. இன்ஸ்ட்ருமெண்டோட போறனால அக்யூரேட்டா எழுதி 100க்கு 100 மார்க் வாங்கி நாம எல்லாம் மத்தவங்க பாஸ் ஆவாங்க, பாஸ் ஆகல, ரெக்கமெண்டேஷன், அதெல்லாம் நம்ம எல்லாம் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட். எதுவுமே வாத்தியார் ஒழுங்கா சொல்லி கொடுத்துவாரு, கொடுத்தா டக்கு டக்குன்னு பாஸ் பண்ணி அங்க பிளாட் வாங்க போறோம். பாடலாம்னா இங்க பாருங்க, 1 வரி தான் வந்திருக்கு, 4 நிமிஷம் தான் இருக்கு, நான் முடிச்சாலும் சரி பாடலாம். எனக்கு புயங்கவே வேண்டாம் புலங்களில் என்ற பாடலை பாடலாம், அடியார்கள் பாடலாம். ஓகே, அம்மா வந்திருக்காங்க, வாய்ப்பு கொடுக்கலாம் அம்மாவுக்கு. சுவாமி ஓவியம்மா, 2வது பாடல், புயங்கவே வேண்டாம் புலன்களில் நீர்.
அடியார் திருவடி வணங்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். புகவே வேண்டாம் புலன்களில் நீர் புயங்க பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினைமின் மிக்க எல்லாம் வேண்டா போக விடுமின்கள் நகவே ஞால துள் புகுந்து நாயே அணைய நமையாண்ட தகவே உடையான் தனை சாரா தளராதிருப்பார் தாம் தாமே தளராதிருப்பார் தாம் தாமே. எத்தனை அழகு, எத்தனை அழகு. சில பேருக்கு ஒரு பெக்யூலியர் வாய்ஸ் இருக்கு. அம்மாவுக்கு அந்த ஒரு பெக்யூலியர் வாய்ஸ், அது அழகான ஒரு அருமையான ஒரு வாய்ஸ் சாமி. ரொம்ப அருமை, அப்படி தெய்வீகமா இருந்தது சாமி. நல்லது நல்லது. புகவே வேண்டாம். யமுனா அம்மாவும் பல நாள் கழிச்சு வந்தீங்க 2 பேரும். அதனால இன்னைக்கு அவங்க பாட வச்சிருவோம் கண்டிப்பா. யமுனா அம்மா சாமி பாடலாம். சிவ சிவ சிவாயனா. புகவே வேண்டா புலன்களில் நீர் புயங்க பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினைமின் மிக்கவெல்லாம் வேண்டா போக விடுமின்கள் நகவே ஞாலத்துள் புகுந்து நாயே அணைய நமையாண்ட தகவே உடையான் தனை சார தளராதிருத்தார் தாம் தாமே தளராதிருப்பார் தாம் தாமே. சிவாய நமக. அருமை அருமை சாமி. போன வாரம் நம்ம ஒண்ணு பிடிச்சோமே, எனக்கு இவங்க 2 பேரும் பாடல எனக்கு அந்த பிடிப்பு விட்டுருச்சு. என்னது நம்ம அம்மா பிரேமம்மா சாமி விட்டதை பிடிங்க பாக்கலாம். அந்த போன வாரம் நம்ம ஒண்ணு பிடிச்சோமே, அது பிடிங்க பிரேமம்மா. என்னதுங்க? நம்ம ஒரு மெட்டு போட்டோம்ல சாமி, மறந்து போச்சு. இவங்க 2 பேரும் பாடல, அதுதான் மனசுல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. சிவசிவா ஓவார் சென்னி மன்னன் எம் புயங்க பெருமான் சிறியோமே புகவே வேண்டா புலன்களில் நீர் புயங்க பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினைமின் மிக்க எல்லாம் வேண்டா போக விடுமின்கள் நகவே ஞால துள் புகுந்து நாயே அணைய நமையாண்ட தகவே உடையான் தனி சார தலதாயிருப்பார் தாம் தாமே தகவே உடையான் தனி சார தளராதிருப்பார் தாம் தாமே. திருச்சிற்றம்பலம். நான் என்னன்னா இந்த பாட்டு அது பாருங்க, நம்ம இது ரைட் வந்துச்சு, எனக்கு வந்துருச்சு. புகவே வேண்டாம் புலன்களில் நீர் பெருமான் பாடுங்க. புகவே வேண்டாம் புலன்களில் நீர் புயங்க பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினைவின் மிக்க எல்லாம் வேண்டாம் போக விடுமின்கள் நகவே ஞாலத்து உள் புகுந்து நாயே அணைய நமையாண்ட தகவே உடையான் தனை சாரா தளராதிருப்பார் தாம் தாமே. இது போன பிடிச்சோம். மகிழ்ச்சி. ஆக புகவே வேண்டாம் புலன்கள், தயவு செய்து புலன்களில் வழியாக சென்று விடாதீர்கள். ஏன்னா புலன்கள் உங்களுக்கு என்ன ஏற்படும்? பகை உணர்வை ஏற்படுத்து. இந்த பகை உணர்வை கட் பண்றீங்கன்னா புலன்கள்ல இருந்து நீங்க கட்டாகிறீங்கன்னு அர்த்தம். வரணும் இல்ல சாமி. பகை உணர்வு எப்ப வரும் அப்படின்னா புலன்கள்ல இருந்து கட்டான பகையை நீங்க விட்டு விட வேண்டும். புயங்க பெருமான் பூங்கழல்கள், பெருமானை பாருங்க, அவன்கிட்ட இருக்கக்கூடிய நாகத்தை பாருங்க. அங்க நாகம் எல்லாம் தன் உள்ளொளி பெருக்கி அவையெல்லாம் இருப்பதற்கான காரணம் அவை பகை மறந்து இருக்கிறானால் பகை மறந்திருங்கள். மிகவே நினைவின், மிகவே நினைவின். சிவபெருமனை எப்படி நினைக்கணும்? அவனை மட்டும் அதிகமா நினைங்க. டெய்லி ஒரு லெட்ஜர் போட்டுக்கோங்க. எவ்வளவு நேரம் சாமி நினைச்சுக்கிட்டேன்னு ஒரு லெட்ஜர் போட்டுக்கோங்க. தினமும் பாக்குறவங்க எவ்வளவு காசு பண்ணோம், எவ்வளவு நைட்டு தூங்குறப்போ எவ்வளவு நேரம் சாமி நினைச்சுக்கிட்டோன்னு ஒரு லெட்ஜர் போட்டு பாருங்க. அதுல அதிகமா வரல அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைம் போட்டு நினைங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் சாமியை நினைக்கிறோம்னு நினைச்சுக்கோங்க. 6 மணி நேரம் நினைக்கணும்னா 6 மணி நேரம் நினைக்கலையே, சரி போ அப்ப நைட்டு தூங்குற நேரம் 2 மணி நேரத்தை எக்ஸ்ட்ரா என் சாமியை போட்டு என் சாமியை நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு பெருமானை மிகவே நினைங்க. நீல நினைந்தடியே
உமை நித்தலும் கை தொழுவேன் நீல நிலைந்தடியேன். உமை நித்தலும் கை தொழுவேன் வாழன கண்படவா அவள் வாடி வருந்தாமே. கோழிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலையம் பெருமான் அவையட்டி தரபனியே. நீல நினைக்கணும் பெருமான போய் நீல நினையணும். நீல நீல நினையணும்னு அர்த்தம் காலையில பூச 1 மணி நேரம் பண்ணோம் அப்படின்றத விட முழுவதுமா பெருமாள் நினைச்சிட்டே இருக்கு. சிவபூசையில மட்டும் இல்ல, காய் நறுக்கும் போதும் சரி, வேலை செய்யும் போதும் சரி, என்ன செய்தாலும் சிவபெருமான நினைக்கும் போது என்ன ஆகும்? உங்ககிட்ட பகை என்ற உணர்வு ஒருபோதும் வராது. நீங்க புயங்க பெருமானிடம் அணிகலனாக இருக்கின்ற ஆற்றலை பெறுவீர்கள். ஆகவே பெருமான் எப்படி நினைக்கணும்? மிகவே நினைவின், ரொம்ப அதிகமா நினைங்க. யார நினைவின்? சிவபெருமான். மிக்க எல்லாம் வேண்டாம், மிக்க எல்லாம் வேண்டாம், மித்ததெல்லாம் விட்டுருங்க, மித்ததெல்லாம் விட்டுருங்க. சிவபெருமானை தவிர மத்த எல்லாத்தையும் விட்டுருங்க. ஏன்? இது எல்லாம் வேஸ்ட்டுங்க. இதெல்லாம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். சிவபெருமான் ஒருவன் தான் போன பிறவிக்கும் இருந்தா இந்த பிறவிக்கும் இருப்பான். நாளை அடுத்து நீங்க பிறவி சப்போஸ் எடுக்கிறதா கூட வர போறான், அவன் ஒருத்தன் தான். ஆனா நீங்க இந்த பிறவில இருக்கக்கூடிய தாய், தந்தை, குழந்தை, பேரன், பேத்தி, மணவன், கணவன், மனைவி, உற்றார், சுற்றார், குலம், கல்வி அத்தனைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. அது இந்த உடம்போடு அழிவது, உடம்போடு அழிவது இந்த பந்தம், சொந்தம், சுற்றம், சூழம் அனைத்தும். ஆனா சிவபெருமான் என்பவன் உடம்போடு இல்ல, அவன் உயிரோடு கலந்திருக்கான். உயிர் என்றும் அழியாது, சிவம் என்றும் நம்ம விட்டு போகாது. ஆகவே சிவத்தை தவிர மற்ற வேண்டாம், மிகவே நினைவின், மிக்க எல்லாம் வேண்டாம், போக விடுமின்கள். போட்டும், வர்றது வரட்டும். நீங்க சிவபெருமானையே நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க கூட யார் 2 பேர் சண்டை போட்டு உங்க கூட யாராவது பேசாம இருக்காங்கன்னு வச்சுங்களேன், தயவு செய்து அவங்களை கோவட்டுருங்க. எப்ப பார்த்தாலும் நீ திருநீர் பூசிட்டு இருக்க, புதன்கிழமையானா கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிற, வெள்ளிக்கிழமையானா கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிற, எப்ப பார்த்தாலும் திருவாசனையில இருக்கேன்ற, இனிமே நான் கூட பேச மாட்டேன், உன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கட்டு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா போக விடுமென்கள். போட்டோம் போட்டோம் போட்டோம், நல்லது நல்லது. சிவபூசைக்கு தடை செய்கின்ற எவரையும் தன்னோடு சேர்த்துக் கொள்ள வேண்டாம். ஐயோ எங்க வீட்டுக்காரே சிவபூசை செய்ய விட மாட்டேன், என்னங்க பண்றது, முடிச்சு விட்டுருவோம் அவரை. அப்படி இல்லை. மங்கையர்கரசி அம்மா அவரு வீட்டுக்காரரு பூசை செய்ய விடல, முடிச்சா விட்டாங்க. நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம்? அந்த அம்மா கொஞ்சம் போல ரசத்தை எடுத்து கலந்து சோழியை முடிச்சுட்டு அந்த இடத்த பட்டத்து மகிழ்ச்சி ஆகி பண்ணிருக்கலாம். பண்ணலாம்ல? அறத்துல நின்னாங்க. நீங்க தவம் செய்யுங்க. அதுக்காக போக விடுறவங்களை தான் போக விட முடியும், எல்லாத்தையும் போக விட முடியாது. கணவனையோ மனைவியையோ தாயையோ தன்னுடைய குழந்தைகளையோ தனக்கு ரொம்ப நெருக்க உறவுகளையோ நம்ம என்ன பண்ண முடியாது, போக விட முடியாது. அவங்களுக்கு புரிய வைக்கணும். பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைங்க, பெருமானே அவன் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பை கொடு. நான் அந்த மாதிரி. ஆக மிகவே நினைவின், மிக்க எல்லாம் வேண்டாம், மற்றதும் பெருசா வேண்டாம், போக விடுமென்கள். போட்டோம், போறவங்க போட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, போக விடுமென்கள் அப்படின்னு சொல்லி சுவாமியை நாம் அதிகமாக நினைக்க வேண்டும். சிவபெருமான நினைக்கணும். என்ன எப்படி நினைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னா அடியாரோடு சேர்ந்து கலந்துக்கோங்க. 4 அடியார் நம்பரை வாங்கிக்கோங்க. டப்புன்னு போர் அடிக்குதா, ஒரு போனை போட்டு என்னம்மா எப்படிமா நல்லா இருந்தது, அன்னைக்கு என்னமோ ஐயா ஏதோ சொன்னாரு, நம்ம பகை யார் யார்கிட்ட உங்க நீங்க என்ன பண்ணீங்க, அப்படியெல்லாம் பேசி அடியார்களோடு தொடர்பு இருப்பதுதான் சிவம் பெருக்கும் தன்மை. சிவம் பெருக்கும் தன்மை அடியார்களோடு. இப்ப இந்த 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம சிவத்தை தவிர வேற ஏதாவது சிந்திச்சோமா? சிவம் பெருக்கும் தன்மை அடியார்களோடு இருப்பதுதான். அதனால மற்ற அடியார்களோடு இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அடியார் திருக்கூட்டம் நாங்க வாரத்துக்கு 4 நாள் நிகழ்ச்சி நடத்துறோம். செவ்வாய்க்கிழமை ஆனா வார வழிபாடு நிகழ்த்துறோம், புதன்கிழமையானா நிகழ்த்துறோம் திருவாசனை, வியாழன் ஒரு நாள் ஒரு ரெஸ்ட், வெள்ளிக்கிழமையானா அது திருவாசனை நிகழ்த்துறோம், சனிக்கிழமையானா நம்ம முருகப்பெருமானை பற்றிய அந்த திருப்புகள்ல பற்றி நிகழ்த்துறோம். ஆக வாரத்துல 4 நாள் நம்ம குடும்பத்துல இணைந்திருந்தாலே போதும். மிகவே நினைமின், மிக்க வேண்டா, போக விடுமென்கள் என்ற பெரும் செய்தியை சொல்லி இந்த அளவிலே அடியேன் நிறைவு செய்கின்ற அத்தனை அடியார்களுடைய திருவடி தாமரைகளையும் வணங்கி மகிழ்கின்ற. அடியார்கள் 5 நிமிடம் பொறுத்து கிளம்பலாம்.
இதை முடிச்சுட்டு அனுபவம் சொல்லிட்டு போனா 5 நிமிடம் தான் அடியார்கள் இருந்து கிளம்பலாம். யாரும் போயிட வேணாம். நிறைவு செய்யும் முகமாக சரவணையா அவர்கள் வாழ்த்து பாடல். நமச்சிவாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன், கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். பொன்னம்பலம். குரு வாழ்க, குருவே துணை. அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் மலரிட்டு மனமே மொழிகளால் வணங்கிக் கொள்கிறேன். சிவாயனம் சிவாயனம். நன்றிங்க சுவாமி. சரவணையா திருவடி வணங்குகிறேன். அடியார்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை ஓரிரு வார்த்தைகள்ல, அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஓரிரு வார்த்தைகள்ல தாங்கள் பெற்ற அனுபவங்களை சொல்லலாம். அடியார்களுக்கு வாய்ப்பு. புதிய அடியார்களா இருந்தா இன்னும் சிறப்பு. புதிய அடியார்கள் தாங்கள் முதல்ல பழைய அடியார்கள் அனுபவம் சொல்லுங்க. அப்பதான் அவங்க அனுபவம்னா என்ன, எப்படி சொல்றாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். பழைய அடியார்கள் யாராவது ஒருத்தவங்க அனுபவம் சொல்லணும். சரி சரி. கலாவதி அம்மா பேசினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சுவாமி வாய்ப்பு இருக்குதுங்களா? சரி அம்மா பரவாயில்ல. யமுனாமா. சுவாமி அம்மா. நான் சிவனடியாரா மாறி கையில விவாதியம் எல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சொந்த பந்தம் எல்லாம் எங்களை ஒரு மாதிரி பேசினாங்க. கேவலமா பேசுறாங்க. பட்டை போட்டுட்டு கழுத்துல ருத்ராட்ச கொட்டை போட்டுட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. நான் இருந்தாலும் எனக்கு சிவன் தான் பெருசுன்னு மீனாட்சி சொக்கநாதரை தவிர்த்து நான் எதுவும் எனக்கு தேவையில்லைன்னு ஒதுங்கிட்டேங்க ஐயா. நீங்க எடுத்த வகுப்பு எனக்கு இருக்கிற மாதிரி சொன்னது பூரா எனக்கே சமர்ப்பண மாதிரி ஆயிடுச்சுங்க ஐயா. இவ்வளோ நாளா நான் கேட்டது இல்லைங்க. அம்மா இப்ப நான் வெளியில வரவும் சரின்ட்டு உட்காந்து பாருங்கம்மா. நாங்க மனசுக்கு நல்லா ஆறுதலா இருந்துச்சுங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்கம்மா. உங்க பெயர் சாமி? கோகிலாங்க. கோகிலாமா, ரொம்ப மகிழ்ச்சி. தங்கள் இந்த குடும்பத்துல இணைந்தது அடியேன் ரொம்ப மகிழ்ச்சி அடைய சுவாமி. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வாருங்கள் சுவாமி. நமச்சிவாய் நமச்சிவாய். நன்றிங்கம்மா. நிக்கிலாமா? நிக்கில் நிக்கில் என் பேர் சுகன்யா. சுகன்யாமா. சுவாமி சொல்லுங்க. அடியேன் நிறைய கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா? ரொம்ப எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. அருமை. அம்மா எங்க இருந்து வரீங்க சுவாமி? சுகன்யா அம்மா. திருநெல்வேலி. மகிழ்ச்சிங்கம்மா மகிழ்ச்சிங்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சி. தரிசனம் கொடுங்க. அவங்க திருமுக தரிசனம் அம்மா காமிச்சாங்க. சரி சரி. நன்றிங்க சாமி. ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள் பேசலாம். ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. புதிதா பேசியிருக்காங்க. மற்ற அடியார்கள் வாய்ப்பு ஓரிரு வார்த்தைகள். ஐயா சிவாயனமங்கய்யா. ஓபி அம்மா திருவடி வணங்கிக்கிறேங்கய்யா. நிறைய வகுப்பை மிஸ் பண்ணது என்னோட வினைப்பயனா நான் நினைக்கிறேங்கய்யா. அதனால சாமிகிட்ட வந்து விண்ணப்பம் வச்சிருங்க, எப்படியாவது இந்த பிள்ளை இதுல வந்துடணும் அப்படின்னு. அதாவது யாத்திரை 10 வந்துங்க பேரண்ட நாயகனோட பெருவெளியை காட்டக்கூடிய அனுபவமா அமைகிறதுன்னு இந்த பாட்டுல சொன்னீங்க. அதாவது அனுபவம்னா என்னன்னா வினை வந்து நுகர்ச்சியை செய்யறதா அனுபவம் அப்படிங்கறது சொன்னீங்க. அனுபவம் வந்து அனுபவமாவே இருக்கிறதுக்காக சாமி இந்த பாட்டை சொல்லல. அனுபவம்ங்கிறது வந்து பவம்ங்கிற கடலை கடக்கிறதுக்காக வந்து இந்த பாட்டை சொல்லியிருக்காரு. அதாவது அடியார்களுடைய திருவடிங்கிற தோணியில குருநாதருங்கிற மாலுமி செலுத்துற இதுல வந்து நம்ம இந்த கடலை கடந்து பேரண்ட நாயகனோட பெருவழிக்கு போகணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. அனுபவங்கிறது வந்து அனுபூதியா மாறணும், அதுவே அனுபவதீதம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. அந்த அனுபவத்தெல்லாம் சேர்த்து வச்சு அதை பெரும் செல்வமா மாத்தணும் அப்படிங்கறத இந்த பாட்டுல வந்து மெயினான இத சொல்லியிருக்கீங்க. அடியாரோட திருவடியிலேயே இருந்து குருநாதரோட அந்த துணையோட நம்ம இந்த கடலை கடக்கணும் அப்படிங்கிறது தான் இது ஒரு பெரிய இதுங்க. அப்புறம் அதே மாதிரி
மனம் அடங்குறத பத்தி சொன்னீங்க. தொண்டு செய்யும்போது மனம் வந்து பேசாம இருக்கிறது, அதுக்கு அடுத்த நிலை மௌனம் அப்படிங்கிறது சொன்னீங்க. அதாவது ஒரு குழந்தை வந்து நெருப்ப தொட்டுருச்சுன்னா அது சுடும்னு தெரிஞ்சு அடுத்த தடவை அந்த நெருப்ப தொடும்போது அதுக்கு அது ஞாபகம் வரணும். அத தொட்டா சுடும் அப்படிங்கிறது. அதுதான் வந்து அனுபவம். அனுபவாதீதம் அப்படிங்கிறத அனுபவம் சொன்னீங்க. அதீதம். ஆமா. அதாவது சிறப்பு. இந்த அருள் அனுபவம்ங்கிற சம்பாத்தியம் எதுக்கு அப்படின்னா, வீடு பேறு அடையறதுக்காகங்கய்யா. அதாவது பேரண்ட நாயகனோட பெருவெளிங்கிற வீடு பேர் அடையறதுக்காக தான் இந்த அருள் அனுபவத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. பேரம்பலத்துல பட்டா போட்டுக்கிறது தான் யாத்திரை பத்து. யாரெல்லாம் கலந்துக்க முடியுமோ அவசியம் எல்லாரும் கலந்துக்கணுங்க. அதுல அடியேன் முதல்ல இனிமேல் தவறாம வர்றேங்கிறத உறுதி செஞ்சுக்கிறேங்க. அப்புறம் இந்த திருப்பதிகளை பத்தி எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பகை இருக்கக்கூடாது, நம்ம சைவ நெறி வந்து முதல்ல அதைத்தான் சொல்லுது அப்படிங்கறத சொன்னீங்க. அப்புறம் வந்து இந்த பாட்டோட இது வந்து என்னன்னா, அந்த புலன் செலுத்துற வழியில போக வேண்டாம், பெருமானோட திருவடியை அதிகமா நினைக்கணும் அப்படிங்கறத இந்த பாட்டோட மெயின் இது. அடியார் திருக்கூட்டங்கிற தோணியில குருநாதருங்கிற மாலுமியோட எல்லாரும் இந்த பவக்கடலை கடந்து சாமி திருவடி அடையணுங்கிறது இந்த பாட்டோட அனுபவங்க. சொக்கநாதா அடிச்சு நவத்திட்டாங்க. அம்மா அடிச்சு நவத்தி அப்படியே அந்த வார்த்தை பிரயோகம் வந்து அடியார்களுக்கு அப்படியே அடிச்சு செய்தது போல இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிங்க சார், ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மற்ற இன்னும் ஒரே ஒரு அடியவருக்கு வாய்ப்பு, அதோட நிறைவு சார். ஒரு அடியவருக்கு வாய்ப்பு அங்க இருக்க அடியம்மா. ஐயா சிவாய நம்ம அனைத்து அடியார்த்தையும் வணங்கிறேன் ஐயா, குருவோடையும் வணங்கிறேன். இன்னைக்கு வந்து சொன்னதுல அந்த பகை வந்து சொன்னது எனக்கு ரொம்ப, அது இனிமே நிறைய அதை பண்ணணும்னு தோணுச்சு ஐயா. எப்படி நாகம் வந்து உள்ள வந்து அந்த விஷத்தை தேக்கி அதுக்காக வச்சுக்குதோ அதே மாதிரி நம்மளும் இப்ப ரொம்பவே பகை வரல, ஆனா இன்னுமே அதை அதிகமா முயற்சி பண்ணி வராம உள்ள தேக்கி வச்சு மாணிக்கமா மாத்துற மாதிரி நம்மளும் இறைவனோட கலக்கிறதுக்கு என்ன அந்த அந்த செயலை செய்யணுங்கிற நினைப்பு வந்தது. அது வரும்போது தொண்டு செய்யறதுக்கு அந்த தன்மை அடுத்தாப்புல வந்துரும்னு சொன்னீங்க. அதுவும் ரொம்ப இன்னைக்கு எனக்கு மனசுக்குள்ள அந்த மாதிரி அடுத்த இது நம்ம செய்யணும். யாருக்கிட்டையுமே பகை காமிச்சுக்க கூடாது. எப்பவுமே இப்ப குறைஞ்சிருச்சு. மாதிரிலாம் அந்த இடத்துல இருக்கிறதுல எந்திரிச்சு போயிடுவோம். ஆனா இன்னுமே அதிகமா முயற்சி செய்யணும். அப்பதான் நம்ம போய் அந்த அனுபவாதீதமா அது மாறும். அனுபவாதீதமா மாறுங்கிறது புரிஞ்சுதையா. அதே மாதிரி நீங்க சொன்ன அந்த முத்திரையை செஞ்சு நம்மளுக்கு யாரெல்லாம் பக்கத்துல இருக்காங்களோ எல்லாருக்கும் அதை செய்யணும். பொதுவாவே நாங்க விண்ணப்பம் வைக்கும்போது இந்த கொரோனா காலங்கள்ல விண்ணப்பம் வைக்கும்போது யாராருக்கு எப்பப்போ முடியல எல்லார் பேரையும் சொல்லி நாங்க வச்சுதான் அந்த திருமுறை படிச்சோம். அந்த இது அன்பேஸ்வரத்துல. இப்ப நீங்க சொல்லும் போது இதை நம்ம அதிகமா முயற்சி பண்ணி நம்ம காதுக்கு எந்த இடத்துல பொதுவாவே எனக்கு யாராவது சொல்லிட்டாங்கன்னா சாமி கிட்ட போய் சாமி இதை பார்த்து கொடுத்துருங்க சாமி, அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்ற ஒரு தன்மை இருக்கும். இப்ப இதுன்னு சொன்னதுனால நம்ம நிறைய நேர்மறை எண்ணங்களை அதிகப்படுத்தி எல்லாருக்கும் அத செய்யணும். நமக்கு செய்யறதுங்கிற ஒரு விஷயத்தோட நம்ம பக்கத்துல இருக்க எல்லாருக்குமே அது போகணுங்கிறது இன்னைக்கு தோணுச்சு சாமி. அதனால இந்த யாத்திரை பத்தி அவங்க அம்மா சொன்ன மாதிரிதான் நான் எனக்கு நிறைய இருந்தா கூட வந்து உட்காரணும்னு தான் ஓடியாந்துரு. ரொம்ப சந்தோஷம் சார். எல்லாருக்கும் இந்த நேரம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான நேரம், அது ரொம்ப முக்கியமான நேரம்னு மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. சிவாய நன்றிங்க சாமி. நீங்க இந்த குபேர முத்திரையில யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, உடம்பு சரியில்லாம அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி யோசிக்க கூடாது. உடம்பு சரியில்லை ஆக்சிடென்ட் ஆக்காங்கன்னா நீங்க மனசுல உருவகப்படுத்துறது வந்து அவங்க வெளியில வந்து ஒரு நல்ல இடத்துல விளையாடுற மாதிரியும் ஒரு அந்த உருவகம் தான் உங்களுக்குள்ள வரணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி பாசிட்டிவா அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வர மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க முழுவதுமாவே வந்து அவங்க குடும்பத்தோட இருக்கிற மாதிரி அவங்க எல்லா விதமான நலன்கள் வழங்கிருக்கிறோம் மனநிலையில மாறுற மாதிரி நம்ம அந்த மாதிரிதான் அவங்க நம்ம உருவப்படுத்திக்கணும். அதையும் சொல்லிக்கிறேன். நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி நினைச்சோம்னா ஹாஸ்பிட்டல் தான் இருப்பாங்க. அதுக்காக சொல்லுவேன். நம்ம என்ன இந்த இதுக்கு அதிகமான ஒரு வேல்யூ இருக்கு இந்த குபேர முத்திரைக்கு. அதனாலதான் இதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சரியா செய்யணும். கொஞ்சம் நம்ம வேற மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அது வேற மாதிரி பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சோம். அதனால இது வந்து யாரும் சொல்லித்தரது இல்லை குருமார்கள் எல்லாரும். அது பாசிட்டிவான எண்ணத்தோட பாசிட்டிவான எண்ணங்களோட பாசிட்டிவான வார்த்தைகளோட நம்ம செய்யணும். அதனால அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நல்லதுங்க. ராகவன் சாமி இடம் இருக்கு ஐயா எல்லாருக்கும். போயிட வேண்டியதான் நேரம். ராகவன் சாமி திருவடி வணக்கம் சார். லோகநாயகம் ஒரு நிமிஷம் சாமி, ஒரு நிமிஷம் சாமி.
இந்த தண்ணியில இதெல்லாம் காத்து அதெல்லாம் அழகா நல்ல அர்த்தம் எல்லாம் இன்னைக்கு பிறவி கடல் நீண்டாதான் நீண்டா இறைவனுக்கு சொல்லக்கூடாது அந்த அர்த்தத்துல நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு. நன்றி அனைத்து அதிகாரிகளுக்கு வணக்கம். நமஸ்கார் நமஸ்கார். நன்றி சார், நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. ஐயா ஐயா தொடர்ந்து. சிவாய நம. திருவடி வணக்கம் சாமி. அதாவது ஒரு ஆன்மாவிற்கு 2 விதமான அறிவுகள் இருக்கும். ஒண்ணு தானாக சுய அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது அறிவு சொல்லறிவு, அதாவது கேள்வி ஞானம். வந்துடும். ஒண்ணு தானா சிந்திக்கணும், அப்படி இல்லைன்னா இன்னொருத்தவங்க சொன்ன அந்த விஷயத்த கேட்டு தெளிவு பெற வேண்டியது. இந்த தெளிவு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் இந்த ஆன்மாவினுடைய அனுபவம். சுயமாக இந்த ஆன்மா எந்த நிலைப்பாடுகள்ல இருந்து பெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும் என்பது அதாவது அந்த ஆன்மாவினுடைய பக்குவ நிலையை பொறுத்தது. ஆனா குருநாதர் இங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆடு போகுது, முன்னாடி இருக்கிற ஆடு போகிறதுக்கு வழி தெரியல அப்படின்னா கீழே விழுந்து விழுந்து போகும். ஆனா முன்னாடி போகிற ஆடு தெளிவான ஒரு விஷயத்த தேர்ந்தெடுத்து அது போகிறப்போ அதற்கு பின்னாடி வர ஆடுகளும் அதனுடைய மூளைய செயல்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. தனக்கு முன்னாடி என்ன செய்யப்பட்டிருக்குதோ, என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, பிளைண்டா அப்படி வித் ஃபெய்த், அந்த முழு நம்பிக்கையில அது செய்யறத அப்படியே காப்பி அடிச்சா போதும், அப்படியே செய்தா போதும். அது அந்த குழியில விழுகாம கடந்து வந்துடும். அப்படி குருநாதர் தான் பெற்ற சிவ அனுபவங்களை, தான் பெற்ற அனுபூதி நிலைகளை, தான் பெற்ற அந்த உயரிய நிலைகளை நாமும் பெற வேண்டும். நாயே அணைய நமையாண்ட அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல, நம்மை ஆண்ட அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக குருநாதர் அவர் பெற்ற அனுபவத்தை இதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு நமக்காக அறிவுரை கொடுக்கிறாரு. அனுபூதி என்பது அதிகமானால் மோன நிலைக்கு போக வேண்டும். மனமானது அசையாத நிலைக்கு போக வேண்டும். பொய் இல்லாத நிலைக்கு போக வேண்டும். மாறிக்கொண்டே இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைக்கு போக வேண்டும். அதனாலதான் இந்த சனாதனர் அந்த 4 சனகாதி முனிவர்களுக்கு சொல்றப்போ, சொல்லாமல் சொல்லி நிலையாமல் நினைந்தது அந்த வார்த்தை சொல்றப்போ, நான்மறை ஆரங்கம் கற்ற கேள்வி கற்ற வல்லார்கள் 4வருக்கும் வாக்கு இறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் இருந்தனை இருந்தபடி சொல்லி காட்டி நினையாமல் நினைந்து சொல்லாமல் சொல்வாரு பவத்தொடக்கை வெல்வாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நினையாமல் நினைந்து, அப்போ மனமானது ஆடாமல் அசையாமல் அந்த இறைவனுடைய அனுபவத்தை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்கிறப்போ, சைவம் நமக்கு மிக எளிமையாக ஒரு வெளிச்சம், ஒரு விளக்கத்தை தருவதாக சொல்லப்பட்டது என்னன்னா, உன்னால இயன்றதை நீ செய். அந்த செய்யக்கூடிய விஷயம்தான் அதாவது தொண்டு. திருத்தொண்ட தொகை அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டதுனால அதனாலதான் தொண்டு என்கிறதெல்லாம் என்னன்னா சேவை செய்யறது. சேவகன், இறைவனுக்குமே சேவகன் என்று ஒரு பெயர் ஒன்று இருக்கு. அது என்னதுன்னா எதையும் எதிர்பாராமல் செய்வது திருத்தொண்டு. அதற்கப்புறம் ஒரு விஷயமா சொல்லது புகவே வேண்டா புலன்களில் நீர். இந்த புலன்களுக்குள்ளார போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம். அப்ப இதை வைத்துதான் நாம போய் இறைவன் அடைய முடியும். ஏன்னா விஷம் நாகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த விஷத்தை அந்த நாகம் சரியாக பயன்படுத்தியதன் காரணமாக அந்த விஷமானது மாணிக்கமாக மாறினது.
அப்ப புலன்களாக நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். அந்த விஷயத்தை நாம் தெளிவாக பயன்படுத்த பொழுது மட்டும்தான் அந்த புலனானது நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த விஷயத்தை இந்த புலன்களானது அடைய முடியும். அப்புறம் கடைசியா சொன்னது மிகவே நினைவின் மிக்க எல்லாம் வேண்டா போக விடுவீங்கள். நமக்கு யாராவது பிடிக்கலையா அவங்களுக்கு ஒரு குபேர முத்திரை போற்ற வேண்டியதுதான், வேற எதுவுமே போட. அந்த ஒரு காரணத்தையும், அதாவது நம்ம போய் அவர்களுக்கு வருத்தப்படவோ இல்லைன்னா அவங்களுக்காக இதுவும் செய்ய வேணாம். அமைதியா ஒரு 5 நிமிடம் அவங்களுக்கு ஒரு குபேர முத்திரை போட்டு பெருமான் கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட நாம விண்ணப்பம் வைத்துக்கலாம். சிவாய் அருமை அருமை அருமை. கடைசியா போற்ற வேண்டியதுதான் சொன்னோன்னே எனக்கு மதுரக்காரங்க எல்லாம் போட்டுருவாங்க இல்லைங்க, அந்த நான் சக்குன்னு ஜெகதீஸ்வரியமா திருவடி வணங்க. இல்ல ஐயா சொன்னது அவங்களுக்கு ஒரு குபேர முத்திரை போற்ற வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கணும், அவங்க மனசு நல்லா ஆகணும். என்ன அருமை பாருங்களேன். அருமை அருமை. எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் வரும்போதே நாம சிவமாம் தன்மை பெற்றுவிட்டோம் சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் அடியனுக்கு. இது வார்த்தைகளே இல்லை. அந்த வகையில இதை நிறைவு செய்யறோம். காலம் அதிகமாயிட்டனால நிறைவு செய்யறோம். கண்டிப்பா பிரேமம்மா சுவாமி. அடியார் என்ன நினைச்சேன்னாங்கய்யா, இந்த குபேர முத்திரை போட்டு இன்னும் பல அடியார்கள்லாம் வரணும், அந்த அனுபவத்தை பெறணும், அதனால அந்த யாத்திரை பயணம் சிறப்பா இருக்கணும் அப்படின்றதாலதான் எனக்கு ஒரு அனுபவம் சொல்ல வந்ததுங்கய்யா. ஆனா ஐயா சொல்ல அது வேற விதமா சொல்றாரு. சிறப்பு சிறப்புங்கய்யா. நன்றிங்க சுவாமி, நன்றி. நாளை சரியாக 7 மணிக்கு திருப்புகழ் நம்முடைய கார்த்திகையா நடத்துறாங்க. இதே ஐடியில தான் நடத்துறாங்க. வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியார்கள் அவங்க கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவுல ரொம்ப மகிழ்ச்சி. காலதாமதம் கருதி அடிய நிறைவு செய்யற எல்லார்கிட்டையும் எனக்கு கேட்கணும்னு ஆசைதான். ஆனா நீங்க உங்களுடைய அனுபவங்களை குரல் பதிவா எனக்கு கொடுக்கலாம். நீங்க உங்களுடைய அனுபவங்களை குரல் பதிவா கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா அடியன் அதற்கு செவிமடுக்க காத்திருக்கேன் என்று சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் அடியன் சென்னிமேல் சூட்டி மகிழ்ந்து இறைவனுடைய திருவருளும் குருநாதருடைய குருவருளும் நிலைத்து நின்று பெருவாழ்வு பெற வேண்டும் என்று எல்லாரையும் அடியன் வாழ்த்தி இந்த திருவாசந்தரையை அடியன் நிறைவு செய்கின்ற நிறைவு செய்யும் முகமாக நிறைவு செய்யலாம். இன்னைக்கு அம்மா இல்லைன்னு நினைக்கிறேன். அம்மா இருக்காங்களா? இல்லைன்னு நினைக்கிறேன். பிரேமா அம்மா நீங்க பாடிடலாம். நமச்சிவாய். சிவாய. ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செப்பேர் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம். இந்த கடைசி முடிவே பாருங்க, வாழ்க சீரடியார் எல்லாம். அவங்களோட எல்லா அடியாருங்களும் சிறப்பா இருக்கணும். அது ஒவ்வொரு நாளும் அந்த பாட்டுக்கு அழுத்த கொடுத்து அது அடியன் அது விரும்பி விரும்பி அதை அழுத்தமா கொடுத்து பாடுவாங்க. எல்லா அடியாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு அவங்க திருவடியில விழுந்து விழுந்து வணங்கணும் அப்படின்றதாங்கய்யா என்னுடைய இது பிரார்த்தனை. அதுதாங்கய்யா. சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம். நன்றிங்க சுவாமி. அத்தனை அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். எல்லாரும் உத்தரவு வாங்கிக்கலாம். எல்லாரும் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் சுவாமி. மிகவே நினைவென்கள் சிவபெருமானை மிகவே நினைவென்கள். நன்றிங்க சுவாமி. உத்தரவு வாங்கிக்கலாம். திருவடி வணக்கம். உத்தரவு வாங்கிக்கிறேன்.